இருக்கும். ஃபார்முலாஸ் மட்டும் தான் பார்க்க போறோம், வேற எதுவுமே இல்லை. ஃபார்முலா தாண்டி வேற எதுவுமே இல்லை, ஃபார்முலா மட்டும் தான் இங்க வரும். அப்படி ஃபார்முலா மட்டும் பார்க்கும்பொழுது ஒரு சப்ஜெக்டை 1 hour இல்லை 2 மணி நேரம் அதிகபட்சம் அப்படி முடிக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கான ஃபார்முலா ப்ளஸ் அவர் எடுத்த காஸ்ட் அண்ட் எஸ்டிமேஷன், சிபிஎம் பெட், இது ரிலேட்டடாக ஃபார்முலா மட்டும் சொல்லி கொடுப்பாரு. நான் ரிமைனிங் சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் ஃபார்முலா மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல அடிக்கடி ரிவிஷன் பண்ண சப்ஜெக்டை கொஞ்சம் ஓரம் எடுத்து வைப்போம். அப்படி பார்க்கும்போது சாயில்லாம் மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணியிருப்போம். அதனால ஃப்ளூயிட்லேருந்து ஆரம்பிப்போம். Now time is 10:36. 11:36க்குள்ள ஓரளவு ஃபார்முலாவை மேக்கப் பண்ணி முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஜஸ்ட் ட்ரை. ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சின்ன சின்ன டேட்டாலாம் இல்லை, வெறும் ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல நியூட்டன் லா தான் வரும். நியூட்டன் லா என்ன சொல்லுது அப்படின்னா டவ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டோ யூ பை டோ ஒய் பவர் என் பிளஸ் பி. அதுதான் டவ் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ டோ யூ பை டோ ஒய் பவர் என்னன்னு சொல்லிட்டு நீங்க வந்து முடிப்பீங்க. இதுதான் முதல் ஃபார்முலா. இதுல மியூன்றது விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப இந்த விஸ்காசிட்டியை நீங்க கைனமேட்டிக் விஸ்காசிட்டியா மாத்தலாம். அப்படி கைனமேட்டிக் விஸ்காசிட்டியா மாத்தோம்னா 1 by density which is equal to mu by density which is equal to nu, அதாவது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அப்ப இது முதல் ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளேயே சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனா என்ன? ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் அல்லது மீட்டர் எம்எல்டியில் பார்த்தீங்கன்னா mt⁻². இப்போ நீங்கள் விஸ்காசிட்டியை பொறுத்தவரை டைனமிக்ஸ் விஸ்காசிட்டினா என்ன? நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர், ml⁻⁻1 t⁻⁻1. இதில் கைனமேட்டிக் விஸ்காசிட்டினா என்ன? L² t⁻⁻1 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இப்படி உங்களுக்கு வேல்யூலாம் கிடைக்கும். கே அப்படின்னா பல்க் மாடலஸ்ன்னு அர்த்தம். பல்க் மாடலஸ் என்ன? டோபி பை சேஞ்ச் இன் வால்யூம். இதுதான் பல்க் மாடலஸ். பல்க் மாடலஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு 1/k கம்ப்ரசபிலிட்டி அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து தெரியும். அது இல்லைன்னா இது தெரியாது, கம்ப்ரசபிலிட்டி தெரியாது. அதனால கம்ப்ரசபிலிட்டியை பற்றியும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பல்க் மாடலஸ் தெரிஞ்சாதான் இது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு கிராஃப் வந்து வரும். அந்த கிராஃப்ல பிக்கான வேல்யூ 0ன்னு போட்டு ஆர்ஜின்லேருந்து 3 லைன் போகும். அப்போ இது நியூட்டானியன் ஃப்ளூயிட், இது டைலட்டன்ட், இது சூடோ பிளாஸ்டிக். இப்போ பிக்கான வேல்யூ 0 கிடையாதுன்னு வச்சா மேல இருந்து 3 லைன் போகும். இது பிங்கம் பிளாஸ்டிக் அல்லது ஐடியல் பிளாஸ்டிக். கீழே போற விஷயம் ரியோஃபேக்டிக், மேலே போறது திக்ஸோட்ராஃபிக். இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளும் கேட்பாங்க. இது ஃபார்முலா கிடையாது, பட் இந்த கர்வ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது இந்த யூனிட்ல ஃபார்முலாவை நம்ம வந்து பார்க்கறது ப்ரெஷர் இன்சைட் எ லிக்விட் டிராப்லெட் P which is equal to 4 sigma by D. இது என்ன? லிக்விட் டிராப்லெட். இதுவே ப்ரெஷர் இன்சைட் எ பபுள் டியூப். அப்போ பபுள் டியூப்னா என்ன? அந்த இடத்துல 2 times of P வரும், அதாவது 8 sigma by D வரும். சோப் பபுள்னா 8 sigma by D வரும். இதுவே ஒரு ஜெட் அப்படின்னா 2 sigma by D வரும். அப்ப மூணுத்தையும் ஈக்குவேட் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிக்கிற கேமும் கொஞ்சம் கேட்பாங்க, வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்றேன். கேபிலாரிட்டி, கேபிலரி ரைஸ், கேபிலரி ஃபால் பார்ப்பீங்க. ஆனா அதுல கேபிலரி ரைஸுக்கான ஃபார்முலா 4 sigma cos theta by rho GD. கேபிலரி ரைஸுக்கும் கேபிலரி ஃபாலுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கேட்க வாய்ப்புகள் இருக்கு. கேபிலரி ரைஸ்னா என்ன, கேபிலரி ஃபால்னா என்னன்னு. ஸோ அடுத்த ஒரு விஷயம், 4th one, ஒரு சின்ன டயக்ராம். இது 0, அதை நீங்க என்ன சொல்லணும்? கம்ப்ளீட் வேக்யூம் சொல்லணும். இது அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னு சொல்லணும். அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னா என்ன? 10.33 மீட்டர் ஆர் 76 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு மெர்க்குரி, 10.33 மீட்டர் ஹைட்டுக்கு வாட்டர். அப்ப இது இருந்ததுன்னா அதுதான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அல்லது 101.3 10⁻³ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல இருந்து மேல பாத்தீங்கன்னா கேஜ் ப்ரெஷர், பாசிட்டிவ் கேஜ் ப்ரெஷர்.
கீழே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேஜ் ப்ரெஷர், இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கான ப்ரெஷரை ஃப்ரம் தி பேஸ்லேருந்து பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் அப்சல்யூட் ப்ரெஷர். அப்போ அப்சல்யூட் ப்ரெஷர் விச் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். ஒருவேளை கீழே இருந்ததுன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் வேக்யூம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வருவோம். ப்ரெஷரை மெஷர் பண்ண சிம்பிள் பீசோமீட்டர், அந்த பீசோமீட்டர்ல ஹைட்டை பொறுத்து தான் ப்ரெஷர் இருக்கு, ஏரியா பொறுத்து இருக்க, ஏரியா பொறுத்து இல்லை, ரோஜி ஹெச். நீங்க யூடியூப் மேனோமீட்டர் பொறுத்த வரையும் இதான் யூடியூப் மேனோமீட்டர். இந்த யூடியூப் மேனோமீட்டர் பொறுத்தவரை 2 காலம் இருக்கும். ஒரு காலத்தை நீங்க பைப்ல வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருவீங்க, உள்ளுக்குள்ள மெர்க்குரி இருக்கும். மெர்க்குரி தான் அந்த அந்த வேப்பரைசேஷன் டெம்பரேச்சர் ப்ரெஷர்லாம் வந்து என்னன்னா கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால மெர்க்குரியை மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடா சேர்ப்பீங்க. உள்ளுக்குள்ள வந்து தண்ணி வந்து இதை புஷ் பண்ணி மேலே அனுப்பும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் இது இந்த தண்ணி இந்த அளவு கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல தண்ணி மேலே ஏறுது, தண்ணியில் மெர்க்குரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் காலம் பிரிப்பீங்க. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பாயிண்ட் ஏ ப்ளஸ் வாட்டர் காமா டபிள்யூ H1, இது ஃபுல்லாக வாட்டர் இருக்கும் H1. கீழே இருக்கிறது போக வேண்டாம், ஏன்னா கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் தான். இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த காமா WH1 அல்லது ரோஜி H1 இருக்கு இல்லையா, இப்போ ரோஜி H2 பட் ரோஜியும் மெர்க்குரிக்கு ஓகே பிளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்படி உங்களால யூடியூப் மேனோமீட்டர் வச்சு அளக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. யூடியூப் மேனோமீட்டர் வச்சும் நம்மளால பேச முடியும். அடுத்தது இதுல சிங்கிள் காலம் யூடியூப் மேனோமீட்டர்ல அந்த காலம் இன்க்ளைண்டா இருக்கும். அப்ப அதுக்கு அந்த இன்க்ளைண்டா இருக்கக்கூடிய லென்த்தை எல்னு வச்சுக்கோங்க, இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்ல சைடில் இருக்கக்கூடிய H/L அப்படின்னு கொண்டுட்டு வரலாம். இதை பேஸ் பண்ணி சென்சிட்டிவிட்டியும் வந்து வேரி ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். இது சிங்கிள் காலம். இது தவிர்த்து இதுக்குள்ள நிறைய தியரி இருக்கு. என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்க ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுவீங்க. அப்ப மெக்கானிக்கல் கேஜஸ் அதுக்கான நேம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு, கேட்கலாம் அல்லது கேட்காமலும் வந்து என்னன்னா போகலாம். ஓகேவா? ஸோ கேபிலரி ரைஸை பொறுத்த வரையும் இந்த இடத்துல நம்ம பைப் இது மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டா போதாது. ஒருவேளை 2 பிளேட்டுக்கு நடுவுல வாய்ஸ் ஸ்லோ, சார் நான் தான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இல்லையா வாய்ஸ் ஸ்லோவா தான் இருக்கணும். 2 பிளேட்டுக்கு நடுவுல நான் வாய்ஸ் அதிகமா வச்சா சரௌண்டிங் நாய்ஸ் கேட்கும். ஓகேவா? 2 பிளேட்டுக்கு நடுவுல தண்ணி மேலே ஏறுது அப்படின்னா அப்ப அங்க என்ன ஹைட் இருக்கும் அப்படின்றத பாருங்க. அப்ப அங்க கேபிலரி ரைஸ் என்னவா இருக்கும், 2 சிக்மா காஸ் தீட்டா டிவைடட் பை ரோஜி திக்னஸ் டி. அப்ப திக்னஸ் டீன்றது இதுதான் திக்னஸ் டி. ஓகேவா? எவ்வளவு ஹைட்டுக்கு ஏறுதுன்றது எச்ச வச்சு சொல்லலாம். ஓகே, எச்ச வச்சு சொல்லலாம். ஸோ அப்ப இதை பேஸ் பண்ணி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. கேபிலரி ரைஸ் பிட்வீன் த பேரலல் பிளேட்டா இல்ல கேபிலரி ரைஸ் இந்தி அந்த பைப்பா அப்படின்றத கேட்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேவா? ப்ரெஷரை பொறுத்தவரை ரோஜி H தான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அதனால எந்த ஷேப்ல இருந்தாலும் அது ஏரியாவை பொறுத்து கிடையாது, அது ரோஜி H பொறுத்து தான் இருக்கு. அது ஹைட்டை பொறுத்து தான் இருக்க ஒழிய ஏரியாவை பொறுத்து இல்லை அப்படின்றத தெளிவா வந்து என்னன்னா புரிஞ்சு வச்சுக்கணும். ஏரியாவை பொறுத்து இல்லை. ஓகே, ஏரியாவை பொறுத்து இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க, ஏரியாவை பொறுத்து இல்லை. இது தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த சாப்டர் பயான்சி அண்ட் ஃப்ளோட்டேஷன் அண்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், இது ரெண்டுமே நம்ம வந்து பார்க்கணும். பயான்சி அண்ட் ஃப்ளோட்டேஷன்ல ஒரே விஷயம்தான், ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அந்த நியூட்ரல் ஈக்குவலிபிரியமா அப்படின்றத பார்க்கணும். சுத்தமா கேட்கலையாமா? ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணா நல்லா கேக்குது சார். நார்மலா வச்சா கொஞ்சம் லோவா இருக்கு. ஹெட்போன் யூஸ் பண்ணுங்க. அப்ப இப்ப கேக்குதா? கேக்குது இல்லையா? எஸ் சார். எஸ், நவ கேக்குது இல்லையா? கேக்குது சார்.
இப்போ மேக்ஸிமம் நாய்ஸ் கேட்கவும் செய்யும் பார்க்குறேன். ஓகேவா, நாய்ஸ் இல்லாமல் நான் பார்க்குறேன். அப்போ ஒரு விஷயம் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா நியூட்ரலா அப்படின்னு பார்க்க அது முதல்ல சப்மர்ஜா இல்லை மிதந்துட்டு இருக்கான்னு பார்க்கணும். சப்மர்ஜை பொறுத்தவரையும் அங்கே மெட்டா சென்டர்ன்ற கான்செப்ட் இல்லை, சென்டர் ஆஃப் பயான்சி தான். இதுவே அது சம்மர்ஜ் இல்லாமல் மிதந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ நீங்கள் மெட்டா சென்டர் அப்படின்ற கான்செப்ட் வந்து எடுத்துருவாங்க. இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும்னா நீங்களா ஒரு இமேஜை போடுங்க. சிம்பிளா மேலே பயான்சியும் கீழே சிஜியும் இருக்குன்னா அதை இப்படி நகர்த்துறீங்க. இப்படி நகர்த்தும் பொழுது மேலே பயான்சி கீழே சிஜி கீழே நோக்கி ஃபோர்ஸ் கொடுக்கும், பயான்சி மேல் நோக்கி ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்போ ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட் கொடுக்குறீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டை கொடுக்கும், ஸ்டேபிள். அப்போ பி அபோவ் சிஜி, மெட்டா சென்டர் அபோவ் சிஜி. அன்ஸ்டேபிள்னா பி பிலோ சிஜி, மெட்டா சென்டர் பிலோ சிஜி. பி அண்ட் சிஜி போத் ஆர் இன் சேம், எம் அண்ட் சிஜி போத் ஆர் இன் சேம் அப்படின்னு நீங்க வந்து சொல்லணும். அவ்வளவுதான். பயான்சி அண்ட் ஃப்ளோட்டேஷன்ல இது கேட்பாங்க. மெட்டா சென்டருக்கான ஹைட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப ஒரு ஆப்ஜெக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட்ல பி அப்படின்றது பயான்சி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜி அப்படின்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு வச்சுக்கோங்க, எம் அப்படின்றது மெட்டா சென்டர் வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு மெட்டா சென்டர் ஹைட் வேணும்னா எம்முக்கும் ஜிக்கும் இடையில இருக்கிற ஹைட்டு தான் மெட்டா சென்ட்ரிக் ஹைட்டு. அப்ப பில இருந்து எம் பாருங்க, பிஎம் மைனஸ் பிஜி போட்டீங்கன்னா ஜிஎம் கிடைக்கும் மெட்டா சென்டர் ஹைட். அப்ப ஜிஎம் விச் இஸ் ஈக்குவல் டு பிஎம் மைனஸ் பிஜி. ஸோ தட் உங்களுக்கு மெட்டா சென்டர் ஹைட்டு I/V மைனஸ் பிஜி அப்படின்னு சொல்லலாம். இப்படியும் உங்களால மெட்டா சென்டர் ஹைட்டை கண்டுபிடிக்க முடியும். ஒரு கப்பல் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது டைம் பீரியடை வச்சு சொல்லலாம். மெட்டா சென்டர் ஹைட்டும் ஓகேவா, ஸ்டெபிலிட்டியும் எந்த அளவு ஹைட்டா இருக்கோ அந்த அளவு ஸ்டேபிளா இருக்கும். பட் எந்த அளவு ஹைட்டா இருக்கோ அந்த அளவு கம்ஃபர்ட்னஸ் குறையும். அப்ப இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் விச் இஸ் ஈக்குவல் டு 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் டிவைடட் பை மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டு இன்டூ ஜி. இது ஆசிலேஷனுக்கான டைம் பீரியடை சொல்லக்கூடிய ஃபார்முலா. இந்த ஆசிலேஷனுக்கான டைம் பீரியடை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா, அது என்ன சார்? ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்ல சென்டர் ஆஃப் ப்ரெஷரை கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கு, HCP which is equal to H bar ICG divided by AH bar. In case ஒரு inclined plane வந்ததுன்னா HC which is equal to H bar ICG divided by AH bar sin square theta. இதுலயும் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ரெக்டாங்கிளுக்கு என்ன, ட்ரையாங்கிளுக்கு என்ன, அப்போ ட்ரையாங்கிளுக்கு என்ன, சர்க்கிளுக்கு என்னன்றதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரெக்டாங்கிளுக்கு 2/3 of D. Almost the vertical distance all are equal, so the D 2/3 of D, 1/2 of D, 3/4 of D, 5/8 of D. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் இருக்கு. ஸோ அடுத்தது என்ன? ஸ்டடி அன்ஸ்டடி, யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம். இதை பேஸ் பண்ணி ஒரு டேபிளை பார்த்தோம். எத்தனை பேருக்கு அந்த டேபிள் பக்காவா ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அப்ப பாருங்க, ஸ்டடி அண்ட் யூனிஃபார்ம். ஓகேவா, ஸ்டடி நான் யூனிஃபார்ம், அன்ஸ்டடி யூனிஃபார்ம், அன்ஸ்டடி நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃப்ளோக்கும் யூ ஜஸ்ட் 4 விஷயத்தை கண்டுபிடிக்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா டிஸ்சார்ஜ்னா அது டைமை பொறுத்து மாறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது கிராஸ் செக்ஷன் ஏரியா, அது டுவர்ஸ் லென்த்து. மூணாவது கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன், வெலாசிட்டி ஸ்பேஸை பொறுத்து மாறுதுன்னா கன்வெக்டிவ். நாலாவது லோக்கல் ஆக்சலரேஷன்,
டைமை பொறுத்து மாறுதுன்னா லோக்கல் ஆக்சிலரேஷன். அப்ப ஸ்டடி டைமை பொறுத்து மாறாது, அப்ப டிஸ்சார்ஜ் அப்படின்றது கான்ஸ்டன்ட், டைமை பொறுத்து மாறாது, லோக்கல் ஆக்சிலரேஷன் 0. யூனிஃபார்ம், யூனிஃபார்ம் அப்படின்னா அது ஸ்பேஸை பொறுத்து மாறாது, அப்ப கிராஸ் செக்ஷன் ஏரியா கான்ஸ்டன்ட், கன்வெக்டிவ் ஆக்சிலரேஷன் 0, ஸ்டடி Q constant, and then local acceleration 0, non-uniform, cross section variable, and then convective acceleration there is some value இருக்கு, டிக் போடுறேன். அப்புறம் unsteady, டைம் பொறுத்து மாறக்கூடிய discharge is variable, and then local acceleration இருக்கு, uniform, cross section constant, and then convective acceleration 0. இதுல variable not equal to 0, not equal to 0. இந்த டேபிளை நான் படிக்க சொன்னேன், இந்த டேபிளை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்து என்ன சார், வெலாசிட்டி. நீங்க சொன்ன மாதிரி கன்வெக்டிவ் ஆக்சிலரேஷன், லோக்கல் ஆக்சிலரேஷன் அப்படின்ற ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்குறோம். AX which is equal to dou u by dou x into u, அல்லது du by dx into u, du by dy into v, plus du by dz into w, plus du by d theta அப்படி போட்டுடலாம். ஸோ இதே போல தான் ay வரும், இதே போல தான் az வரும். ஸோ இதுதான் கன்வெக்டிவ் ஆக்சிலரேஷன், இது லோக்கல் ஆக்சிலரேஷன். உங்களுக்கு ஓவரால் ஆக்சிலரேஷன் வேணும்னா ஆக்சிலரேஷன் which is equal to ax ஸ்கொயர் ay ஸ்கொயர் az ஸ்கொயர், இது எல்லாத்தையும் போட்டா ஆக்சிலரேஷன் கிடைக்கும். வெலாசிட்டி வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் b ஸ்கொயர் w ஸ்கொயர், இதை போட்டா உங்களுக்கு வெலாசிட்டி கிடைக்கும். அப்ப வெலாசிட்டி பேஸ் பண்ணியோ ஆக்சிலரேஷனை பேஸ் பண்ணியோ கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார்முலா மட்டும் தான் போறேன், அன்னெசரியா எந்த டெரிவேஷன் போல, அன்னெசரியா எந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் நம்ம வந்து கொடுக்கல, ஃபார்முலாஸ் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஏத்தது போல ஃப்ளூயிடுக்கான ஃப்ளோக்கு ஏத்தது போல நிறைய ஃபார்முலாஸ் கொஞ்சம் கூடுதலா பார்த்து வச்சுக்கிறது அவசியமா இருக்கு. ஓகேவா, கொஞ்சம் கூடுதலா பார்த்து வச்சுக்கிறது அவசியமா இருக்கு. ஸ்ட்ரீம் லைன், ஸ்ட்ரீக் லைன், பாத் லைன், கொஸ்டின் ஏரியா, அந்த தேரியை நீங்க பாருங்க. ஆனாலும் ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ஈக்குவேஷனை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. v dx which is equal to u dy, இது 2dக்கு. அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா dx by u, dy by v, dz by w, 3dக்கு 2dக்கு. அப்ப v dx minus u dy which is equal to 0. இப்படி நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். இதுக்கு பேர் என்ன, ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷன், ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷன். அடுத்த ஒரு ஃபார்முலா நம்பர் இப்பத்துல இருந்தாலும் கொஞ்சம் போட ஆரம்பிக்கிறேன். சர்க்குலேஷன், சர்க்குலேஷனை பொறுத்தவரை என்ன, சர்க்குலேஷன் which is equal to ஏரியா இன்டு வெர்டிசிட்டி, அல்லது சர்க்குலேஷன் பை ஏரியா which is equal to வெர்டிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். வெர்டிசிட்டி which is equal to 2 times of ஒமேகான்னு சொல்லலாம். ஒமேகா நான் ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கு அப்படின்னா அது ரொட்டேஷனல், இல்லை அப்படின்னா அது இர்ரொட்டேஷனல். ஒரு ஃப்ளோ ரொட்டேஷனலா இர்ரொட்டேஷனலா கண்டுபிடிக்க மேட்ரிக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஐ ஜே கே டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இஜெட், அதுக்கப்புறம் யூ வி டபிள்யூ. ஐ வாண்ட், எனக்கு இஜெட்டை பொறுத்து வேணும்னா இஜெட்டுக்கு இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் ரோன் காலத்தை தூக்கிட்டு 1/2, ஓகேவா, ரிமைனிங் டேர்மை அழகா கொண்டுட்டு வரலாம். இதை இங்க போங்க, இதை இங்க போய் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி போய் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோ v by dou x minus dou u by dou y அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இது பேஸ்ட் ஆன் தி இஜெட். ஓகே, ஸோ இது வந்து ஒமேகா இஜெட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு ஆங்குலர் வெலாசிட்டி, இதுக்கு பேரு ஆங்குலர் வெலாசிட்டி, இதுக்கு பேரு ஆங்குலர் வெலாசிட்டி. அதே போல கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சொல்லிட்டு இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்ன, டோ பி பை டோ டி
plus dou by dou x dou u plus dou by dou y rho v plus dou by dou z rho w which is equal to 0. Steady, unsteady, uniform, non-uniform, compressible, incompressible எல்லாத்துக்கும் இந்த இது வந்து பொருந்தும். ஒருவேளை அது இன்கம்ப்ரெசிபிளா இருக்கு அப்படின்னா பிளஸ் அது ஸ்டடியா இருக்கு அப்படின்னா டோ பி பை டோ டி வராது. இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்னா டென்சிட்டி அப்படின்றது அது மாறவே மாறாது. ஓகேவா? அந்த டென்சிட்டி சேஞ்ச் ஆகுது இல்லையா, டோ பி அது 0 ஆயிடும் இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்னா. அப்ப அதையும் தூக்கிடுறேன். அப்ப டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் டோ வி பை டோ ஒய் பிளஸ் டோ டபிள்யூ பை டோ இஜெட் which is equal to 0. இதுதான் உங்களுடைய கண்டினியூட்டி ஈக்குவேஷன். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் a1 v1 which is equal to a2 v2. இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இதுவும் ஒன்னு போல ரெண்டுமே எதை பேஸ் பண்ணி இருக்கு? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் நாட் அபவுட் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பேஸ் பண்ணி எது இருக்கு? பெர்னாலிஸ் தியரம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பேஸ் பண்ணி எது இருக்கு? பெர்னாலிஸ் தியரம். பெர்னாலிஸ் தியரம். சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷனை பத்தி நம்ம வந்து பார்க்கணும். ரெண்டு ஃபங்க்ஷனை பத்தி பார்க்கணும். ஒன்னு வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய phi. phi பொறுத்தவரையும் dou pi by dou x which is equal to minus u, dou pi by dou y which is equal to minus v, அல்லது u வேணும்னா dou pi by dou x which is equal to u, dou pi by dou y which is equal to v அப்படி உங்களுக்கு கிடைக்கும். phiன்ற ஃபங்க்ஷனை பொறுத்து இதுக்கு பேரு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். dou u by dou y plus dou u by dou x dou v by dou y which is equal to 0 ன்னு இப்ப கண்டினியூட்டி ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா, இங்க இருக்கு இல்லையா, இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ல u க்கு பதிலாகவும் v க்கு பதிலாகவும் இங்க இருக்கக்கூடிய மைனஸ் டோ ஃபை பை டோ எக்ஸையும் மைனஸ் டோ ஃபை பை டோ வையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப டோ ஸ்கொயர் ஃபை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் ஃபை பை டோ ஒய் ஸ்கொயர் which is equal to 0. அப்ப இதுவுமே லாப்லாஸ் ஈக்குவேஷன். இதுவுமே லாப்லாஸ் ஈக்குவேஷன். இதெல்லாம் fluid kinematics. இதெல்லாம் fluid kinematics. ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணாம பண்றது. லெக்ராஞ்சியன் அப்ரோச், யூலாரியன் அப்ரோச் ரெண்டு அப்ரோச் இருக்கு. லெக்ராஞ்சியன் அப்ரோச், யூலாரியன் அப்ரோச் ரெண்டு அப்ரோச் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு அப்ரோச் எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஃப்ளூயிட் கைனமேட்டிக்கை பேஸ் பண்ணி இருக்கு. ஃப்ளூயிட் கைனமேட்டிக்கை பேஸ் பண்ணி இருக்கு. ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகலை பேஸ் பண்ணி நீங்க மொத்தத்தையும் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? லெக்ராஞ்சியன் அப்ரோச். ஒரு கண்ட்ரோல் வால்யூமை பேஸ் பண்ணி மொத்தத்தையும் படிக்கிறீங்கன்னா என்ன? அதுக்கு பேர் யூலாரியன் அப்ரோச். கொஞ்சம் ஃபார்முலா தாண்டி டிவியேட் ஆகிறோம், பட் பரவாயில்ல. இப்ப அடுத்ததான் என்ன பண்றீங்க? லாப்லாஸ் ஈக்குவேஷன் உருவாக்கியாச்சு. இப்ப சேம் u அண்ட் v எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படின்னா இரிட்டேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃப் டோ v பை டோ எக்ஸ் மைனஸ் டோ u பை டோ y. ஹியர் நீங்க v க்கு பதிலாகவும் u க்கு பதிலாகவும் phi ஃபங்க்ஷன் வச்சு கண்டுபிடிச்ச u அண்ட் v சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஒன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டோ ஸ்கொயர் ஃபை பை டோ எக்ஸ் டோ y which is equal to dou square phi by dou y dou x அப்படின்ற ஈக்குவேஷன் கிடைக்கும். ஒன்னு கண்டினியூட்டி ஈக்குவேஷன், இன்னொன்னு இரிட்டேஷனல். அதுல ரெண்டுத்திலயுமே நீங்க வந்து என்னன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து பார்த்தது phi அப்படின்ற பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். phi அப்படின்ற பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க போறது ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன்னா என்ன? psi. ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன்னா என்ன? psi. psi பொறுத்த வரையும் dou psi by dou x which is equal to v, dou psi by dou y which is equal to minus u. கிராஃப்ல இருந்து நீங்க இதை கண்டுபிடிக்கலாம். இது u, இது மைனஸ் u, இது v. அப்ப இந்த x ல இருந்து போனீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல உங்களுக்கு v கிடைக்கும். y ல இருந்து போனீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல உங்களுக்கு மைனஸ் u வந்து கிடைக்கும். அப்ப இது ஒரு கொஸ்டின் ஏரியா. உங்களுக்கு யூவும் வியும் இருக்கா? இதை மறுபடியும் கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுங்க. ஆனா இங்க உல்டாவா கிடைக்கும். லாப்லாஸ் ஈக்குவேஷன் வேணும்னா அந்த இடத்துல படத்துல நீங்க கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ல போட்டா லாப்லாஸ் ஈக்குவேஷன் கிடைக்கும். இரோட்டேஷன்ல போட்டா இது போல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த இடத்துல psi ஃபங்க்ஷன்ல கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ல போட்டா லாப்லாஸ் ஈக்குவேஷன் கிடைக்காது. கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் டோ ஸ்கொயர்
psi by dou x dou y plus dou square psi by dou y dou x which is equal to 0 இப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். இது போல ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். சார் இன் கேஸ் நீங்க அப்ப எனக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் போடாம ரொட்டேஷனல் ஈக்குவேஷன்ல போட்டா லாப்லாஸ் கிடைக்குமானா கிடைக்கும். அப்ப flow should be irrotational சொல்லக்கூடிய ஒமேகா இஜெட்ல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாப்லாஸ் ஈக்குவேஷன் கிடைக்கும். dou square psi by dou x square plus dou square psi by dou y square which is equal to 0 ன்னு சொல்லக்கூடியது இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷன். இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷன் புரியுதா? இந்த psi ஃபங்க்ஷன் வேற எதுக்கு சார் யூஸ் ஆகும்? ரெண்டு psi ஃபங்க்ஷன் கொடுக்கறான், psi 1 psi 2. ரெண்டு psi ஃபங்க்ஷனையும் நீங்க டிஃபரன்ஷியேட், அதாவது மாடுலஸ் எடுத்து மைனஸ் பண்ணி பாத்தீங்க, டிஃபரண்ட் பாக்குறீங்க அப்படின்னா அங்க டிஸ்சார்ஜ் இருக்கா இல்லையா, அதாவது ஸ்மால் q இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். ஃபோர்ஸை கன்சிடர் பண்றனா அது டைனமிக். F which is equal to ma. F க்கு பதிலா GV பிரகாஷ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ட்ரை பண்றாரு, 6 ஃபோர்ஸை கன்சிடர் பண்றீங்கன்னா அது நியூட்டன். GV பிரகாஷ் எக்ஸாம் ட்ரை பண்றாருன்னு 4 ஃபோர்ஸை கன்சிடர் பண்றீங்கன்னா அது ரெனால்ட்ஸ். GV பிரகாஷ் எக்ஸாம் ட்ரை பண்றதே நிப்பாட்டிட்டாரு அப்படின்னா அதுக்கு பேரு நேவியர் ஸ்டோக் அப்படின்னு அர்த்தம். உனக்கு எதுக்குடா அடமொழி, உனக்கு எதுக்கு அடமொழி? ஜி பிரகாஷ் அப்படின்னா கிராவிட்டி பிரஷர் ரெண்டு மட்டும் பேஸ் பண்ணி நீங்க மோஷனை படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் யூலர். யூலரை இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது தான் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணி இருக்கு. P by rho g v square by 2g plus z which is equal to constant, which is equal to constant. Energy per unit mass unit weight, energy per unit weight. அதனால தான் இதை ஹெட்னு சொல்றோம், அதனால தான் இதை ஹெட்னு சொல்றோம். P by rho g இதுக்கு பேரு பிரஷர் ஹெட். பிரஷர் ஹெட் அப்படி இல்லைன்னா ஸ்டாட்டிக் ஹெட், பிரஷர் ஹெட் அப்படி இல்லைன்னா ஸ்டாட்டிக் ஹெட். v square by 2g இதுக்கு பேரு வெலாசிட்டி ஹெட் அப்படி இல்லைன்னா கைனெட்டிக் ஹெட், வெலாசிட்டி ஹெட் அப்படி இல்லைன்னா கைனெட்டிக் ஹெட். z which is equal to datum, datum அப்படி இல்லைன்னா பொட்டன்சியல். இதுல இந்த டேட்டமையும் இந்த பிரஷரையும் ஒன்னு சேர்க்கிறீங்க, டேட்டமையும் பிரஷரையும் ஒன்னு சேர்க்கிறீங்க, இதுக்கு பேரு பீசோமெட்ரிக் ஹெட். பீசோமெட்ரிக் ஹெட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப P by rho g plus z which is equal to piezometric head, piezometric head and then hydraulic gradient line சொல்லுவோம். இப்ப P by rho g plus v square by 2g plus z இது சொன்னீங்கன்னா டோட்டல் ஹெட், அதுல டோட்டல் எனர்ஜி லைன் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் எனர்ஜி லைன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இல்ல v அப்படின்ற விஷயம் மட்டும் மாறிட்டே இருக்கும், vன்ற விஷயம் மட்டும் மாறிட்டே இருக்கும். வெலாசிட்டி சென்டர்ல மேக்சிமமா இருக்கும், இந்த எட்ஜ்ல கம்மியா இருக்கும். அதனால ஆல்பா அப்படின்ற ஒரு டேர்மை v square by 2g க்கு சேர்க்கிறோம். அந்த ஆல்பாக்கான பேர் என்னன்னா கைனெட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். கைனெட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப ஆல்பாக்கான அர்த்தம் என்ன? ஆல்பாக்கான அர்த்தம் கைனெட்டிக் எனர்ஜி per time based on actual velocity divided by average velocity பேஸ் பண்ணி. அப்ப இந்த ஆல்பா which is equal to integral of dA v actual cube divided by a v cube average. இதுதான் ஆல்பா. This alpha value always greater than or equal to 1. This alpha value which is equal to 2 for the laminar flow. அப்ப உங்களுக்கு ஆல்பா வேல்யூ எதெல்லாம் பொறுத்து மாறுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆல்பா வேல்யூ எதெல்லாம் பொறுத்து மாறுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். apart from this ஓகே, உங்களுக்கு இன்னொரு விஷயமும் நான் வந்து சொல்றேன். என்னன்னா இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இப்ப நம்ம பார்க்குற இந்த பெர்னாலிஸ் ஈக்குவேஷனுக்கான முக்கியமான அப்ளிகேஷன் வெஞ்சுரி மீட்டர் ரேட் ஆஃப் ஃப்ளோவை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. வெஞ்சுரி மீட்டர் ரேட் ஆஃப் ஃப்ளோவை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. டிஸ்சார்ஜ் Q theoretical into CD which is equal to Q actual. தியரிட்டிக்கல் வெலாசிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும், எதை கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவல் வெலாசிட்டி கம்பேர் பண்ணும்போது. அப்ப Q actual which is equal to CD A1 A2 divided by square root of A1 square minus A2 square into 2GH
இதுதான் Q actual. இதுதான் உங்களுடைய Q actual. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இதுல இந்த Hக்கான வேல்யூ ரெண்டு கேஸுக்கு ஏற்றது போல மாறும். H which is equal to X S monometric specific gravity of monometric fluid divided by S naught minus 1. இது ஒண்ணு. specific gravity ஹெவியா இருக்கிறது உங்க யூடியூப்ல இருக்கு அப்படின்னா பைப் போயிட்டே இருக்கு, அந்த பைப்பை கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி அப்புறம் ஒரு த்ரோட் மாதிரி வரும், அப்புறம் என்லார்ஜிங் ஆங்கிள் வரும், என்லார்ஜிங் ஆங்கிள் கொஞ்சம் கம்மி, த்ரோட் கன்வர்ஜிங் ஆங்கிள் கொஞ்சம் அதிகம். இந்த இடத்துல நீங்க வந்து யூடியூபை இப்படி நீங்க செட் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த யூடியூபை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்சார்ஜை கால்குலேட் பண்ணலாம். H which is equal to X SM by S naught minus 1. இது கேஸ் 1, இது கேஸ் 1. கேஸ் 1 அது என்னன்னா சோ மேனோமெட்ரிக் fluid ஹெவியா இருக்கு. கேஸ் 2 H which is equal to X. ஓகேவா, இதுல Xன்றது என்னன்னா ஹைட் டிஃபரன்ஸ் சொல்லும் நடத்தி இருக்கேன். 1 minus SH அல்லது SM by SO. பைப்ல இருக்கக்கூடிய fluid தான் SO அப்படி நம்ம வந்து சொல்றோம். ஆரிஃபேஸ் மீட்டர், ஆரிஃபேஸ் மீட்டர் அப்படின்றது இதுதான். வெஞ்சுரி மீட்டரை விட ஆரிஃபேஸ் மீட்டருடைய அந்த கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். ஆரிஃபேஸ் மீட்டருக்கான அந்த டிஸ்சார்ஜுக்கான ஃபார்முலாவும் ஒண்ணுதான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் A0 A1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GH டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் மைனஸ் A0 ஸ்கொயர். இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரிஃபேஸ் அதாவது ஏரியா ஆஃப் ஆரிஃபேஸ் தான் A0. அதுக்கப்புறம் வீணா கான்ட்ராக்ஷன் ஒரு இடம் வரும் இல்லையா, அந்த வீணா கான்ட்ராக்ஷனை நம்ம ஏரியா ஆஃப் த ஆரிஃபேஸ் இன்டு தட் பைப் இப்படி நம்ம வந்து போடலாம். ஓகேவா, அதாவது ஒரு இடத்துல சுருங்கி இருக்கிற ஏரியா, ஒரு இடத்துல ஒரிஜினலா இருக்கக்கூடிய ஏரியா, ஒரு இடத்துல சுருங்கி இருக்கக்கூடிய ஏரியா, ஒரு இடத்துல ஒரிஜினலா இருக்கக்கூடிய ஏரியா. சம் ஸ்டாட்டிக் டேட்டா ஆல்சோ கொஸ்டினா வந்து கேட்பாங்க. சம் ஸ்டாட்டிக் டேட்டா ஆல்சோ கொஸ்டினா கேட்பாங்க. கேட்கும் போது மாட்டிக்காதீங்க. ஓகேவா, சோ சுருங்கி இருக்கிற ஏரியா இந்த இடம். ஓகேவா, கிளியரா இருக்கிற ஏரியா பைப். ஓகேவா, அப்ப பைப் ஏரியாவே இதையும் வந்து சொல்றாங்க. வீணா கான்ட்ராக்ஷன் என்ன, அந்த ஆரிஃபேஸையும் தாண்டி முன்னாடி போகும்போது தான் அந்த வீணா கான்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். வீணா கான்ட்ராக்ஷனை பார்ப்போம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கிடைக்கும். இந்த வேல்யூ 0.68 to 0.74 வரையும் வேரி ஆகும். இந்த வேல்யூ 0.68 to 0.74 வரையும் வேரி ஆகும். ஆனா இதுவே நீங்க அந்த வெஞ்சுரி மீட்டர் பாக்குறீங்கன்னா அது 0.94 to 0.98 வரையும் வந்து வேரி ஆகும். வெஞ்சுரி மீட்டருக்கு இது வந்து வேல்யூ கொஞ்சம் கூடுதல் தான். சோ இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பிட்டா டியூப் ஸ்டாக்னேஷன் பிரஷர் கால்குலேட் பண்ணும். ஸ்டாட்டிக் பிரஷர் பிளஸ் கைனடிக் பிரஷர் போத் ஆர் ஆடட். ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்னேஷன் பிரஷர் கிடைக்கும். ஸ்டாட்டிக் பிரஷர் கைனடிக் பிரஷர் ஆட் பண்ணா ஸ்டாக்னேஷன் பிரஷர் கிடைக்கும். சரி, ஓகே. இந்த பிட்டா டியூப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? V1 which is equal to square root of 2GH. V1 which is equal to square root of 2GH. இது போட்டு உங்களால அதை கண்டுபிடிக்க முடியும். நாச்சஸ் அண்ட் வியர்ஸ் அதுவும் டிஸ்சார்ஜ் கால்குலேட் பண்ண யூஸ் ஆகுது. அதுவும் ஏஇல क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய நாச்சஸ் ரெக்டாங்குலர் நாச்சஸா இருக்கு அப்படின்னா 2/3 of 2G H பவர் 3/2 L, அதாவது Q தியரிட்டிக்கல். இது இதோட ஆக்சுவல் வேணும்னா CD அப்படின்ற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த Q தியரிட்டிக்கல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு H பவர் 3/2. இதையும் ஒரு क्वेश्चन வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப V நாச் அல்லது ட்ரையாங்குலர் நாச், V நாச் அல்லது ட்ரையாங்குலர் நாச்சை பொறுத்தவரையும் இதுதான் தீட்டா அப்படின்ற ஆங்கிள். அப்ப இங்க Q தியரிட்டிக்கல் வேணும் அப்படின்னா 8/15 2G tan theta by 2 H பவர் 5/2 இது போட்டீங்கன்னா உங்களுக்கு Q தியரிட்டிக்கல் கிடைக்கும். இதுல இருந்து Q ஆக்சுவல் வேணும் அப்படின்னா you just simply CD ஆல மல்டிப்ளை பண்ணி என்டையர் டேர்மையும் கீழே கொண்டுட்டு வாங்க. Q ஆக்சுவல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். Q ஆக்சுவல் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, சோ அடுத்ததா உங்களுக்கு இது ரெண்டுமே கம்பைன்ட் ஆனா அந்த ரெண்டுமே கம்பைன் ஆனது ட்ரெபிசாய்டல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ட்ரெபிசாய்டலை பொறுத்தவரை ஒரு ட்ரையாங்கிளும் இருக்கு, ஒரு ரைட் ஆங்கிளும் இருக்கு. அதனால ரெண்டுமே வந்து கம்பைன் ஆயிருக்கு. அப்ப CD 2/3 square root of 2G L H power 3/2 plus CD H 8/15 2G tan theta by 2 H power 5/2 அப்படின்னு போட்டீங்கன்னா, அதாவது ரெண்டு ஃபார்முலாவையும் ஒன்னு சேர்த்து போட்டீங்கன்னா இந்த வேல்யூ வந்து என்னன்னா கிடைக்கும்.
இதுக்கப்புறம் ஸ்டெப்டு நாச் ஆர் ஸ்டெப்டு வியர் கிடைக்கும். ஸ்டெப்டு நாச் அப்படின்றது அது ஒரு ரெக்டாங்கிள் தான். எங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க, இந்த ஹைட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலா ஹைட்டு பார்க்கறதுல நீங்க மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா இருக்கான்னு கேட்டா கிடையாது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராட் கிரஸ்டடா நேரோ கிரஸ்டடா, அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. 2 times of length of the notch or weir greater than the height of the weir, then it is called as broad. broad ன்னு சொல்லுவோம். 2 times of length is less than h, it is called as narrow ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப பிராடா நேரோவா அப்படின்றத இந்த கண்டிஷனை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப broad crested weirக்கு Q which is equal to coefficient of discharge into length h square root of 2g capital H minus small h. இல்ல கேபிட்டல் ஹெச்னா என்ன, ஸ்மால் ஹெச்னா என்னன்னு தெரியணும். இப்போ இந்த வியர் கிராஸ் செக்ஷன் வியூல பாத்தீங்கன்னா இந்த வியருக்கான லென்த் தான் இந்த லென்த். இந்த வியர் வந்து ரொம்ப பிராடான வைடான இதுல இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி ஏரியா ரொம்ப ஆர்ப்பரிச்சுட்டு வந்த தண்ணி கூட இங்க கொஞ்சம் ஹைட் கம்மியாகி வரும். இதுதான் ஸ்மால் ஹெச்சுக்கும் கேபிட்டல் ஹெச்சுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். உங்களுக்கு மேக்சிமம் டிஸ்சார்ஜ் வேணும் அப்படின்னா அப்ப ஸ்மால் ஹெச் which is equal to 2/3 of capital H அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். மேக்சிமம் வேல்யூ வேணும்னா இதுதான் உங்களுக்கான இது. அப்ப Q max which is equal to 1.705 CDL H power 3/2 CDL H power 3/2. இதை பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சார் இதுவே நேரோ கிரஸ்டட் வியரா இருந்ததுன்னா அப்ப என்ன ஃபார்முலா வந்து வரும், ரெக்டாங்கிள் இருக்கு 2/3 of CDL into square root of 2g H power 3/2 னு போட்டிங்க இல்லையா, அந்த நேரோ கிரஸ்டட் வியருக்கான ஃபார்முலா இதுதான். நேரோ கிரஸ்டட் வியர் அப்படின்றது 2 times of L which is less than the height of the weir. இதுதான் வந்து என்னன்னா உங்களுடைய நேரோ கிரஸ்டட் வியருக்கான இது. ஓகி ஷேப்னா இப்படி வந்து என்னன்னா மாறும், கொஞ்சம் பேரபோலிக்கா வந்து இருக்கும். இதுக்கு டிஸ்சார்ஜ் வேணும்னா 2/3 of the CD into L into square root of 2g into H power 3/2. இது ஓகி ஷேப்டு. ஃபார்முலா படிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்பில்வே இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பில்வேல டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்க C into L into H power 3/2 C into L into H power 3/2. C என்றது கோஎஃபிஷியன்ட், L என்றது லென்த் ஆஃப் த ஸ்பில்வே, H என்றது அந்த ஹைட். அப்ப இதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு ஃப்ளோ லாமினாரா டர்புலண்டா அல்லது டிரான்சிஷனா அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற ஃபார்முலா ரெனால்ட்ஸ் ஃபார்முலா. ρVd அல்லது L/μ அப்படின்னு சொல்றது தான் நம்மளுடைய ரெனால்ட்ஸ் ஃபார்முலா. இது 3 விஷயத்தை பொறுத்து மாறும். எது சார் அந்த 3 விஷயம்? தண்ணி சார். முதல் விஷயம் தண்ணியில ஒரு ஃப்ளோ இருக்கு அப்படின்னா அந்த தண்ணி ஒரு க்ளோஸ்ட் பைப்பா இருக்கு அப்படின்னா அந்த க்ளோஸ் பைப்ல ரெனால்ட்ஸ் நம்பர் 2000க்குள்ள இருந்தா அது லாமினார், 2000ல இருந்து 4000 தான் டிரான்சிஷன், 4000க்கு மேல இருந்தா அது வந்து டர்புலண்ட். ஆனா பிராக்டிகலி 2700க்கு மேல இருந்தா தான் டர்புலண்ட். பிராக்டிகலி 2700 வரை லாமினார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கான்செப்ட் வந்து என்னன்னா பார்த்திருக்கோம். ஓகேவா? 2700 வரையும் சரி, ஓகே. அதே போல ஓப்பன் சேனல் ஃப்ளோ 0 to 500 laminar, 500 to 2000 transition, 2000 above turbulent, less than 1 laminar when the water inside a soil அப்படி சாயிலுக்குள்ள போகும்போது அதுதான். ஸோ ρVd by mu. இப்ப ஹெட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா வந்து இருக்கு. ஹெட் லாஸுக்கான ஃபார்முலா இந்த ரெனால்ட்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கு. ஓகேவா? ரெனால்ட்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கு. லாமினார் அண்ட் டர்புலண்ட்ல இது கொஞ்சம் பெரிய லென்த்தியான சாப்டர். இதை நீங்க ரெக்கார்டட் வீடியோவா பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், ஃபிக்ஷனல் ஹெட் லாஸ் கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்பாங்க. HF which is equal to FL_V² divided by 2G into D. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டாசி வெய்ஸ்பேட்ச் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல F இருக்கு இல்லையா, இந்த Fக்கு பேரு ஃபிக்ஷன் ஃபேக்டர். அந்த Fக்கு பேரு ஃபிக்ஷன் ஃபேக்டர். அந்த Fக்கான ஃபிக்ஷன் ஃபேக்டர் அப்படின்றது என்னன்னா 4 times of F ன்னு மாறும். இப்படி மாறி இருக்கிறதையும் கொஸ்டினா வந்து கேட்பாங்க. அதாவது நீங்க F ன்னு போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா 4F-LV² divided by 2GD போடுங்க. ஓகேவா? ரெண்டுத்துல எது வேணாலும் கொஸ்டினா வந்து கேட்பாங்க. F dash அப்படின்றது என்னன்னா ஃபேனிங் கோஎஃபிஷியன்ட் அல்லது ஃபிக்ஷன் கோஎஃபிஷியன்ட். Fன்றது ஃபிக்ஷன் ஃபேக்டர். ஓகேவா சார்? இந்த Fன்றது ஃபேக்டர் சார்.
இது எஃப்ன்றது ஃபேக்டர், இந்த எஃப் டேஷ் அப்படின்றது கோஎஃபிஷியன்ட், இந்த எஃப் டேஷ் அப்படின்றது கோஎஃபிஷியன்ட். இந்த கோஎஃபிஷியன்ட்டை ஃபேனிங் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். இந்த ஃபேக்டர் டார்சி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேக்டர் டார்சி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எதுக்காக இதை படிக்கிறோம், இது எதுக்காக இதை வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரீசன் வந்து இருக்கு. 2-3 ரீசன் இருக்கு. முதல் ரீசன் வந்து என்னன்னா, பைப் ஃப்ளோவில் இருக்கும் பொழுது அந்த பைப்ல மேஜர் லாசஸ் மைனர் லாசஸ் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து என்னென்ன இருக்கு. மேஜர் லாசஸ் மைனர் லாசஸ் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. அந்த லாஸ்ல மேஜர் லாஸ் இருக்கு இல்லையா, அந்த மேஜர் லாஸ் இருக்கு இல்லையா, அந்த மேஜர் லாஸ் தான் வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த ஃபிரிக்ஷன் லாஸ். ஃபிரிக்ஷன் லாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் லாஸ். ஓகேவா, ஃபிரிக்ஷன் லாஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் லாஸ். மைனர் லாசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரி. ஓகேவா, சற்று வந்து என்னன்னா பைப்புல வந்து என்னன்னா உங்களுடைய தண்ணி வந்து என்ட்ரி ஆகுதா, அது சடனா உங்க பைப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதா, அது சடனா உங்க பைப் வந்து சுருங்குதா, அது ஓகேவா. கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பான்ஷன், என்ட்ரி, என்ட்ரி, கான்ட்ராக்ஷன், கான்ட்ராக்ஷன் அண்ட் தென் எக்ஸிட், எக்ஸிட். ஓகேவா, எக்ஸிட். அண்ட் தென் ஒருவேளை இந்த பைப்பு ஒரு பெண்ட் போட்டு போகுதா, திஸ் பெண்ட் ஆல்சோ, திஸ் பெண்ட் ஆல்சோ. ஓகேவா, இல்ல இந்த பைப்ல ஒரு வால்வ் இருக்கா, இந்த வால்வு கூட, இந்த வால்வு கூட, இதெல்லாம் என்ன லாஸ் சார், இதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு மைனர் லாஸ், இதெல்லாம் உங்களுக்கு வந்து என்னன்னா மைனர் லாஸ். அப்ப கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்க, மேஜர் லாஸ்னா என்ன, மைனர் லாஸ்னா என்ன அப்படின்றது கொஸ்டினா வந்து என்னன்னா கேட்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ முதல்ல எக்ஸ்பான்ஷன் லாஸை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பான்ஷன் லாஸ் இதுல பெரும்பாலான லாஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப லாஸ் டியூ டு எக்ஸ்பான்ஷன் ஆனா வந்து என்னன்னா ஃபிரிக்ஷன் லாஸ் சொல்லிட்டேன், டார்சி வைஸ்பர்ஸ் ஈக்குவேஷன் மூலமா கண்டுபிடிக்கலாம். v1 minus v2 divided by 2g, v1 minus v2 க்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இதுதான் எக்ஸ்பான்ஷன் லாஸ், இதுதான் எக்ஸ்பான்ஷன் லாஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி கேட்பாங்கன்னா v2 ஸ்கொயர் divided by 2g a2 by a1 minus 1. சார் இதுல எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு பைப்ல இருந்து இன்னொரு பைப் மாறுதுன்னா அப்ப ஏரியா மாறுதுன்னு அர்த்தம். அப்ப a1 இது a2, a1 v1 a2 v2. அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, எது கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ஸ், அந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ஸ் இங்க கொஞ்சம் வேலை காட்டும். இப்ப சடனா கான்ட்ராக்ஷன்ஸ் ஆகுதுன்னா என்ன சார் அர்த்தம், சடன் கான்ட்ராக்ஷன் என்ன ஆகுது, சட்டுன்னு வந்து சுருங்கி போகுதுன்னா என்ன அர்த்தம். அப்ப h contractions which is equal to v2 square, v2 square divided by 2g. இது சுருங்கன velocity ஏரியா, இது a1 இது a2. ஓகேவா, a2க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிறது v2. அப்ப v2 square divided by 2g 1 divided by cc minus 1 the whole square, minus 1 the whole square. இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னன்னா கிடைக்கும். கான்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்ற அந்த வேல்யூ வந்து என்னன்னா கிடைக்கும். இதுக்கு நீங்க கோஎஃபிஷியன்ட்லாம் போட்டு அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் 1/cc எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டா ஃபைனலா என்னவா மாறும் அப்படின்னா 0.5 v2 square divided by 2g. நீங்க இந்த ஃபார்முலா படிக்க வேண்டாம், இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும், இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும், ரெண்டு ஃபார்முலாவும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சடனா ஒரு எக்ஸிட் ஆகுது அப்படின்னா என்ன சார் ஆகும், சடனா ஒரு எக்ஸிட் ஆகுதுன்னா என்ன ஆகும். அப்ப h exit which is equal to v1 square divided by 2g, v1 square divided by 2g. இது எதை கொடுக்கும், சடன் எக்ஸிட்டை கொடுக்கும். இது எதை கொடுக்கும், சடன் எக்ஸிட்டை வந்து கொடுக்கும். ஓகேவா, அப்ப சடன் என்ட்ரினா என்ன, சடன் எக்ஸிட்னா என்ன, எக்ஸ்பான்ஷன் ஜாயின்னா என்ன, கான்ட்ராக்ஷன்னா என்ன, எந்தெந்த இடத்துல எது போல லாஸ்லாம் வந்து உருவாகும், இது ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேஜர் லாசஸ் மைனர் லாசஸ கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க, இது கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சார் பைப்பின் சீரீஸ், பைப்பின் பேரலல், அதுவும் கொஸ்டினா கேட்க வாய்ப்புகள் இருக்கு. பைப்பின் சீரீஸ், பைப்பின் பேரலல். சார் இதுல இன்னொரு ஃபார்முலாவும் நான் சொல்லிடுறேன். பைப் ஃபிட்டிங், ஒருவேளை உங்களுடைய பைப்பை நீங்க எல்போ செட் பண்றீங்க இல்ல ஒரு ஃபிட் பண்றீங்க அப்படின்னா அந்த பைப் ஃபிட்டிங், பைப் ஃபிட்டிங்ல என்ன லாஸ் வந்து நடக்கும் அப்படின்னா பைப் ஃபிட்டிங் which is equal to பைப் ஃபிட்டிங்க்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும் v square by 2g. ஓகேவா, பெண்ட் அப்படின்னா பெண்டுக்குன்னு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும் v square by 2g. அப்ப அந்த பெண்டுக்கான கோஎஃபிஷியன்ட் பைப் ஃபிட்டிங்கான கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். பைப்பின் சீரீஸ், பைப்பின் பேரலல். அடுத்தது பைப்பின் சீரீஸ், பைப்பின் பேரலல். ஸோ வாட் இஸ் மீன் பை பைப்பின் சீரீஸ், பைப்பை நம்ம சீரீஸா வச்சிருக்கோம், பைப்பை நம்ம பேரலா கொண்டுட்டு போறோம், அதான பைப்பின் சீரீஸ் அண்ட் பைப்பின் பேரலல். ஒன்றும் இல்லை, இது கண்டினியூட்டிவா வந்து என்னன்னா
வேற வேற டயாவில் நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து என்னன்னா பைப்பின் சீரிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பைப்பின் சீரிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இந்த பைப்பின் சீரிஸை பொறுத்த வரையும் ஃபைனலா ஒரு ரிலேஷன் வந்து இருக்கு. இந்த டோட்டல் லென்த்தையும் எல் ஈக்குவலன்ட் சொல்லுவோம். இந்த டயாவை டி ஈக்குவலன்ட், அதாவது வேற வேற டயாவை ஒரே டயாவை மாத்தினா நமக்கு ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அந்த வேல்யூக்கு பேரு தான் டி ஈக்குவலன்ட். அப்ப டி ஈக்குவலன்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்ப எல் ஈக்குவலன்ட் டிவைடட் பை டி ஈக்குவலன்ட் பவர் 5 which is equal to L1 divided by D1 power 5. இது L1ங்க, இது D1ங்க, இது L2ங்க, இது D2ங்க, இது L3ங்க, இது D3ங்க. அப்ப L1 divided by D1 power 5, L2 divided by D2 power 5, L3 divided by D3 power 5. ஓகேவா? இப்படி நம்ம வந்து பிரிக்கலாம். இது நான் எதை பத்தி சொல்றேன்? பைப்பின் சீரிஸ் கனெக்ஷன் பத்தி பேசுறேன். பைப்பின் சீரிஸ் கனெக்ஷனை பொறுத்தவரையும் தனித்தனியா லாஸஸ் வந்து இருக்கும். இதையும் வந்து ஸ்டேட்மெண்டா கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இங்க ஒரு லாஸ். ஸோ தட் எல்லா ஃபிக்ஷன் லாஸையும் நீங்க இண்டிவிஜுவலா ஆட் பண்ணீங்கன்னா தான் அது பைப்பின் சீரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்குல வந்து என்னன்னா வரும். ஓகேவா? எல்லாத்தையும் வந்து என்னன்னா ஒன்னா வந்து என்னன்னா ஆட் பண்றீங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பைப்பின் பேரலல் பொறுத்தவரையும் எப்படி? ஸோ இங்க ஒரு பைப் இருக்குன்னா இந்த பைப் எப்படி வரும்? இப்படி கூட போகலாம். ஓகேவா? அப்ப காமனா இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பைப் வந்து இருக்கலாம். அப்ப இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் பைப்பின் பேரலல். இப்ப இதுக்கு டி ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறேன். டி ஈக்குவலன்ட் பவர் 5/2 which is equal to D1 power 5/2 plus D2 power 5/2 plus D3 power 5/2 அப்படி நம்ம வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா டி ஈக்குவலன்ட் which is equal to n power 2/5 D1 அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வந்து நிப்பாட்டலாம். இது மாதிரியும் வந்து கொண்டுட்டு வந்து நிப்பாட்டலாம். சார் இது எப்ப ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ இல்லைன்னா 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஷன் 1ம் ஃபிக்ஷன் 2ம் ஃபிக்ஷன் 3ம் ஈக்குவலன்ட் அப்படின்னா டி ஈக்குவலன்ட் பவர் 5/2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஈக்குவலன்ட் which is equal to D1 power 5/2 L1 square root of plus D2 power 5/2 divided by square root of L2 plus D3 power 5/2 divided by square root of L3. இதுங்க ஒருவேளை L1 L2 L3 இதெல்லாம் ஈக்குவலண்டா இருந்தா D equivalent power 5/2 which is equal to D1 power 5/2 plus D2 power 5/2 plus D3 power 5/2. இது மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். இல்ல எனக்கு டயாமீட்டர் எல்லாம் ஈக்குவலா இருக்கு, D1 which is equal to D2 which is equal to D3 அப்படின்னா D equivalent which is equal to n power 2/5 D1 n power, அதாவது டயா எல்லாமே ஈக்குவல்ல, அப்ப ஒரு டயா மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். டயா எல்லாம் ஈக்குவல்ல, அப்ப நம்ம ஒரு டயா மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இதுவும் கொஸ்டினா வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கு. வந்து என்னன்னா இருக்கு. இதுதான் பைப் ஃப்ளோ. ஓகேவா? சோ இது தாண்டி உங்களுக்கு வேற என்ன கொஸ்டினா கேட்கலாம்னா இந்த மொமெண்டம் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். வாட் இஸ் த மொமெண்டம் ஈக்குவேஷன்? ஒண்ணு இல்ல, ஒரு பைப் வந்து பெண்ட் ஆகுது. அப்ப அங்க வந்து அந்த பெண்டிங்ல என்ன ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்றத கன்சிடர் பண்றதுக்கு இந்த மொமெண்டம் ஈக்குவேஷனை நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு ஜெட்டு வழியா தண்ணி வந்து வருது, அந்த தண்ணி போய் ஒரு பிளேட்டை அடிக்குது. அந்த பிளேட் பிக்சடா இருந்தா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒருவேளை அந்த பிளேட் வந்து மூவபிளா இருந்தா அப்ப என்ன ஃபோர்ஸ் வரும் அப்படின்றத பார்க்கலாம். சோ இது எல்லாமே வந்து எதுல வரும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே மொமெண்டம் ஈக்குவேஷன்ல வரும். இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே மொமெண்டம் ஈக்குவேஷன் வரும். இதுக்கு டெரிவேஷன் வேணுமா இல்ல ஃபைனல் சிம்பிளிஃபைட் ஆன்சர் மட்டும் போதுமா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். ஏன்னா இதுல டெரிவேஷனை விட இந்த ஒவ்வொரு டேர்மும் தான் வந்து கொஸ்டினா கேட்பாங்க. சோ எக்ஸாம்பிள் F which is equal to MA, M which is M into acceleration பதிலா velocity by time. ஓகேவா? அந்த நான் அடுத்தது என்ன பண்ணுவேன், மாஸுக்கு பதிலா ரோ டென்சிட்டி இன்டூ வால்யூம் போட்டிங்கன்னா மாஸ் கிடைக்கும், இன்டூ வெலாசிட்டி பை டைம் போடுறேன். அந்த வால்யூம் பை டைமுக்கு பதிலா நான் வந்து டிஸ்சார்ஜ் போடுறேன். அப்ப ரோ இன்டூ டிஸ்சார்ஜ் இன்டூ டிவி அல்லது ரோ கியூவி. அப்ப இந்த ரோ கியூவி அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஃபோர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, ரோ கியூவி. இப்ப கியூக்கு பதிலா ஏரியா இன்டூ வெலாசிட்டி. அப்ப கியூக்கு பதிலா ஏரியா இன்டூ வெலாசிட்டி போடுங்க. ஃபோர்ஸ் which is equal to ரோ
into area into velocity அப்ப rho a v square. அப்ப forceக்கு rho a v square ஒரு ஃபார்முலா இருக்கு, forceக்கு rho q v அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவே அப்படியே கேட்டிருக்கான் TNPSC ல, இந்த ஃபார்முலாவே அப்படியே क्वेश्चनா கேட்டிருக்கான் TNPSC ல. சரி ஓகே சார், எனர்ஜி பர் யூனிட் டைமுக்கு பேரு பவர், எனர்ஜி பர் யூனிட் டைமுக்கு பேரு பவர், எனர்ஜி பர் யூனிட் டைம், எனர்ஜி பர் யூனிட் டைம், எனர்ஜினா என்ன, ஆஃப் m v ஸ்கொயர் டிவைடட் பை டைம். ஓகேவா, இப்போ ஆஃப் அப்படியே சேர்க்கிறேன், எம்முக்கு பதிலாக அந்த டென்சிட்டி இன்டூ வால்யூம் போட்டால் மாஸ் கிடைக்கும், இன்டூ வி ஸ்கொயர். சார் இங்கே இருக்கிறது வெலாசிட்டி, இங்கே இருக்கிறது வால்யூம், இங்கே இருக்கிறது வால்யூம் டிவைடட் பை டைம். வால்யூம் பை டைம் விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்சார்ஜ். அப்போ ரோ பை 2 இன்டூ டிஸ்சார்ஜ் இன்டூ வி ஸ்கொயர். அப்படி இல்லைன்னா ரோ பை 2 இன்டூ ஏரியா இன்டூ வி கியூப். அப்போ இது எது சார் சொல்லுது அப்படின்னா பவரை கொடுக்கும். இது எது சார் கொடுக்கும் அப்படின்னா பவரை கொடுக்கும். அப்ப பவர் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து என்னன்னா தெரியணும். பவர் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து தெரியணும். ஓகேவா, ரோ ஏ வி கியூப், ரோ ஏ வி கியூப் டிவைடட் பை 2, ரோ கியூ வி ஸ்கொயர் டிவைடட் பை 2, ரோ கியூ வி ஸ்கொயர் டிவைடட் பை 2. சரிங்க சார், ஒர்க்னா என்ன சார், ஒர்க்னா என்ன சார், work which is equal to force into displacement, work which is equal to force into displacement. We know the force rho q v அல்லது rho a v square. அந்த ஃபோர்ஸோட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வெலாசிட்டி நகருது அல்லது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நகருது அப்படின்றத பார்க்கலாம். அப்படி நீங்க வந்து என்னன்னா இதை வந்து பார்க்கலாம் ஒர்க்கா, அப்படி நீங்க இதை வந்து ஒர்க்கா மாத்திக்கலாம். இப்போ கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் போலவே மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர்னா என்ன, கைனடிக் எனர்ஜி பேஸ்ட் ஆன் தி ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைடட் பை ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லிட்டு பெர்னாலிஸ் ஈக்குவேஷன்ல v²/2gக்கு பக்கத்துல ஆல்ஃபான்ற டேர்மை அப்ப பார்த்தோம். இப்போ பீட்டாவை பத்தி பார்க்குறோம். இந்த பீட்டா என்னன்னா மொமெண்டம் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் வெலாசிட்டி, மொமெண்டம் பேஸ்ட் ஆன் actual velocity, momentum based on average velocity. ஒரு பைப் வழியா தண்ணி வருது, அந்த தண்ணி ஒரு ஃபிக்ஸடா இருக்கிற பிளேட்டை போய் அடிக்குது, அந்த பிளேட் மூவ் ஆகவே இல்லை. தண்ணி வர வேகம் v2 அப்படின்னு சார், தண்ணி வந்து அடிக்கிற இந்த வேகம் v2, அங்க இருக்கு இல்லையா ஒரிஜினலா வெளியே வர வேகம் v1. ஓகே, ஒருவேளை வேகத்துல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா பார்க்குறோம். அப்புறம் கியூவோட ரோவை மல்டிப்ளை பண்றோம், ரோ கியூ v2 மைனஸ் v1. இதுதான் ரியாக்ஷன், ஃபோர்ஸ் தானே இங்க ரியாக்ஷனா மாறும். அப்ப இதுதான் ரியாக்ஷன். ஃபோர்ஸுக்கு இதுதான் எப்படி கண்டுபிடிச்சிங்க, அதை தானே முதல்ல கண்டுபிடிச்சேன், ரோ கியூ வி அல்லது ரோ ஏ வி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம்ல, அதை தான் நான் இங்க வந்து எடுக்கிறேன். ஸோ இன்கேஸ் அது மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா பிளேட் மூவ் ஆகுதுன்னா பிளேட்டுக்கான வெலாசிட்டி u, ஃபர்ஸ்ட் சொன்ன v அது தண்ணிக்கான வெலாசிட்டி. அப்ப ரோ கியூ வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் தி பிளேட், பிளேட் மூவ் ஆகுதுன்னா இதுதான் கண்டிஷன். இன்கேஸ் இஃப் யுவர் பிளேட் இஸ் கர்வ், உங்க பிளேட்டு கர்வா இருக்கு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல v1 அப்படின்ற வெலாசிட்டி இது வழியா டிராவல் ஆகி இங்க வரும்பொழுது இன்க்ளைண்டா போகும் v2. அப்படி இன்க்ளைண்டா போகும் பொழுது அந்த v2 படுறது v1, போறது v1, அது பட்டு இப்படி தெரிக்கிறது v2. அந்த v2வை v2 cos θ, v2 sin θ அப்படின்னு நம்ம வந்து ரெண்டா வந்து பிரிப்போம். இது இந்த கர்வ் பிளேட்டை நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது ஃபிக்ஸ் பண்றதுனால ரியாக்ஷன் RX இருக்கும், ரியாக்ஷன்ஸ் RY இருக்கும், ரியாக்ஷன்ஸ் RX இருக்கும், ரியாக்ஷன்ஸ் RY இருக்கும். இதுல எனக்கு இந்த ரியாக்ஷனு இது என்ன அது என்ன அப்படின்றது கேட்க மாட்டாங்க ஏஇல. ஓகேவா, டைரக்டாவே வந்து என்னன்னா அந்த ஃபார்முலா மேபி கேட்கலாம் அல்லது கேட்காம போகலாம். நான் இப்ப என்ன சொல்றேன், டைரக்டா அந்த ரியாக்ஷனுக்கான ஃபார்முலாவை நான் சொல்லிடுறேன். RX which is equal to rho into discharge into velocity of the jet cos θ plus 1, இதுதான் உங்களுடைய வெலாசிட்டி சார், இதுதான் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ். இதுவே RY வெர்டிகலா இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் என்னன்னா rho into q into v sin θ. அப்ப நாம இதுவரையும் எது பார்த்தோம், ஃபிக்ஸடு பிளேட்ல ரியாக்ஷன் பார்த்தோம், மூவபிள் பிளேட்ல ரியாக்ஷன் பார்த்தோம், கர்வ் பிளேட்ல RXRY பார்த்தோம், எனர்ஜிக்கான ஃபார்முலா பார்த்திருக்கோம், பவருக்கான ஃபார்முலா பார்த்திருக்கோம், ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா பார்த்திருக்கோம்.
இப்போ இதில் அடுத்த ஒரு விஷயமா ஒரு பைப் வந்து பெண்டாக இருக்கு. அந்த பைப் வந்து பெண்டாக இருக்கும் பொழுது அந்த பைப் இப்படி பெண்ட் ஆகுது, ஏரியாவும் மாறுது. ஓகேவா, ஏரியாவும் மாறுது. அப்படி பெண்டாக இருக்கும் பொழுது இப்படி போனது இப்படி போகுது. ஓகேவா, வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் அதுக்கான ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டாவாக இருக்கும். இப்போ இங்கேயுமே அதே தான் நம்ம ரிசால்வ் பண்ணணும். அப்படின்னா இங்கே வெலாசிட்டி 1 வரும், இந்த வெலாசிட்டி 1 இங்கே வெலாசிட்டி 2வாக மாறும். இந்த வெலாசிட்டி 2 தான் என்னவா மாறும் அப்படின்னா ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் மாறி நிற்கும். ஓகேவா, அதே போல் ரியாக்ஷனும் இங்கே வந்து என்னென்னா மாறும். ஓகேவா, ஸோ தட் இங்கே இந்த இடத்துல ரியாக்ஷனுக்கான ஃபார்முலா டைரெக்டாகவே கொஸ்டினாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. கேட்கலாம் அல்லது கேட்காமலும் போகலாம். ரியாக்ஷன் நான் சொல்கிறேன், ஆர்எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு P1 ஏரியா 1. P1 ஏரியா 1ன்றது இது தான் சொல்கிறேன். ஓகேவா, இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் 1 இன்ட்டு ஏரியா 1. ஓகேவா, ஸோ அடுத்தது மைனஸ் P2 A2 காஸ் தீட்டா. P2 A2ன்றது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபோர்ஸு, பட் அதை ஹரிசாண்டலாக மாற்றணும் இல்லையா, அதனால காஸ் தீட்டா மைனஸ் ரோ கியூபி தானே ஃபோர்ஸு. உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணியை பொறுத்து இருக்கிற ஃபோர்ஸ் ரோ கியூபி தானே. அப்போ ரோ கியூ V2 காஸ் தீட்டா, மேலே ரிசல்டன் போதிலே அந்த V2, அதோட ஹரிசாண்டல் என்ன V2 காஸ் தீட்டா. ஸோ தட் V2 காஸ் தீட்டா மைனஸ் V1. V1 அப்படின்றது இன்லெட். இதுதான் உங்களுடைய ரியாக்ஷன், இதுதான் உங்களுடைய ஆர்எக்ஸ். இந்த ஆர்எக்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அதை விட்டா உங்களுடைய RY. வாட் இஸ் த RY? RY which is equal to P2 A2 sin theta. P1 A1 வராது, அது டைரக்டாவே ஹரிசாண்டலாக தான் இருக்கு. P2 A2 வேணா வரும், ஏன்னா அது இன்க்ளைண்டா இருக்கிறதுனால அதை ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் நான் ரிசால்வ் பண்ணணும். அப்படி வெர்டிகலா ரிசால்வ் பண்ணும்போது P2 A2 sin theta அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து என்னன்னா வரும், பிளஸ் ரோ கியூ V2 sin theta அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஓகேவா, இதுதான் உங்களுடைய RY, இதுதான் உங்களுடைய RY. இதை பேஸ் பண்ணி நிறைய டைம் வந்து என்னன்னா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய டைம் வந்து என்னன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்டையர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் இவ்வளோதானா கேட்டால் இவ்வளோதான் மேக்ஸிமம். இதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் சேனல் ஃப்ளோ போகலாம், இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இரிகேஷன் போகலாம், ஹைட்ராலஜி போகலாம், இதுக்கப்புறம் நம்ம வந்து எது வேணாலும் போய்க்கலாம். ஓகேவா, புரியுதா? ஓகே, மேஜர் லாசஸ் மைனர் லாசஸ் படிக்காதவங்க படிங்க. ஓகே, பேரலல் பைப்பின் பேரலல் பைப்பின் சீரிஸ் படிங்க. ப்ளஸ் இந்த பிளேட்டை பற்றி படிக்காதவங்க படிங்க. ஓகேவா, இந்த பிளேட்டில் வந்து என்னென்னா பிளேட் இஸ் ஃபிக்ஸட், பிளேட் இஸ் மூவபிள், அந்த கர்வ் பிளேட். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது. ஃபைன், எக்ஸாக்ட்லி 1 hour ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஓவர். நீங்கள் ஹைட்ராலஜி இரிகேஷன் பார்த்தோன்னா இன்னும் 1 hour ஆகும். புரியுதா? இவ்வளோதான் ஃப்ளூயிடுக்கான டோட்டல் என்டையர் ஃபார்முலாவுமே ஜஸ்ட் இவ்வளோதான். முதல்ல இவ்வளோதான்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வாங்க. முதல்ல இவ்வளோதான்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வாங்க. மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே உண்மையாகவே மைண்ட் செட் வரலன்னா நீங்கள் படிக்கவே வந்திருக்க மாட்டீங்க. கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தால் தான் முதல்ல கிளியரே பண்ணுவோம். உங்களால் முதல்ல மைண்ட் செட்டுக்கே வர முடியல, இமேஜினேஷன் பவருக்குள்ளேயே போக முடியல, தென் ஹவு கேன் யூ அச்சீவ்? நீங்கள் ஒரு ஏஐயா இமேஜின் பண்ணாதான் ஏஐ ஆக முடியும். உங்களால் ஒரு சிஎம் ஆகணும்னா சிஎம்மா முதல்ல இமேஜின் பண்ணணும். அதுக்கப்புறம் அது நடக்கலாம் நடக்காமல் போகலாம், ஆனால் முதல்ல இமேஜின் பண்ணணும். சரி, நம்ம ஃபேக்டரிக்கு வருவேன், ஒரு ஐஏஎஸ் ஆகணும் இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆகணும், முதல்ல ஐஏஎஸ்ஸாக இமேஜின் பண்ணணும். முதல்ல அந்த இமேஜினே என்னால் பண்ண முடியலன்னா அது ஆக முடியாது. இவ்வளோதான் மொத்த ஃப்ளூயிட் அப்படின்றத முதல்ல நம்பணும். ரைட், நம்பணும். நம்பினீங்கன்னா எவ்ரிதிங் வில் ஃபைன். நம்பலைன்னா போயிட வேண்டியதுதான். நம்பணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? ஒரு 2 minutes ரிலாக்ஸ் ஆயிடுங்க. 2 to 5 minutes, 5 minutes ரிலாக்ஸ் ஆயிடுங்க. 11:40க்கு வில் கண்டினியூ அகைன். தேங்க்யூ. அப்படியே ரிலாக்ஸ் ஆகுங்க, லெஃப்ட்ல ஆகாதீங்க. ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷனையும் பார்க்கலாம். ஓகே.
ஃபார்முலாவை குமுலேட்டிவாக பார்க்கும்போது என்டையர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸுமே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வரும். எப்போ அதை குமுலேட்டிவாக பார்க்கும்பொழுது, புரியுதா? அது குமுலேட்டிவாக பார்க்கும்போது மட்டும்தான் அந்த மைண்ட் செட் வரும். நேச்சுரலாக நார்மலாக பார்த்தா அந்த மைண்ட் செட் வந்து வராது, கஷ்டம். ஒன்னா சேர்த்து குமுலேட்டிவாக பார்க்கும்போது தான் அந்த மைண்ட் செட் வந்து வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், குமுலேட்டிவாக படிங்க படிங்க படிங்க. ஓப்பன் சேனல் ஃப்ளோவை அப்புறமா ரிவிஷன் பண்ணலாம். பிஃபோர் கோயிங் டு லஞ்ச் ஹைட்ராலஜி இரிகேஷனை நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டார்கெட் டேட் 2 நாளாக சர்வே போச்சு. சர்வே வந்து டீட்டெயில் மேனரில் கிளாஸ் போய் இன்க்ளூடிங் பிஒய்க்யூஸோட நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஓகேவா? அது நீங்கள் படிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன், இல்லை படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஃப்ரைடேக்குள்ளே மேக்ஸிமம் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ 10 சப்ஜெக்டையும் ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு போக. பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஆப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நம்பரை பற்றி பார்க்க போகிறோம். ரெனால்ட்ஸ் நம்பர், அந்த நம்பரை பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சே. ஆனால் இப்போ நம்ம பார்க்கறது எப்படி தெரியுமா பார்க்கணும்? இனர்சியா ஃபோர்ஸ் divided by viscous force, which is equal to Reynolds number rho VL by mu. Froude number. What is Froude number? Square root of inertia force divided by gravity force, which is equal to Froude number V by square root of GL. மூணாவது Euler number. Square root of inertia force divided by pressure force, which is equal to, ஃபைனலி இதுக்கு டெரிவேஷன்ஸ்லாம் இருக்கு, தேவையில்லை அதெல்லாம். ஃபைனலி V டிவைடட் பை ப்ரெஷர் பை ரூ அப்படின்ற மாதிரி வந்து என்னன்னா கிடைக்கும், ஸ்கொயர் ரூட்ல வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது வெப்பர் நம்பரை பொறுத்தவரையும் இனர்சியா ஃபோர்ஸ் டிவைடட் பை சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? இதுவும் ஸ்கொயர் ரூட்ல தான் வரும். அடுத்தது மேக் நம்பரை பொறுத்தவரையும் இனர்சியா ஃபோர்ஸ் டிவைடட் பை எலாஸ்டிக் ஃபோர்ஸ். ஸோ எந்த 2 ஃபோர்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. எந்த 2 ஃபோர்ஸுக்கு இடையில இருக்கிற ரேஷியோ, அது போல கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டி இருக்கு. அதனால நான் சொல்றேன். ஹைட்ராலஜில வாட்டர் பட்ஜெட் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் இருக்கு. precipitation எவ்வளோ இருக்கு, அதுலேருந்து ரன் ஆஃப் எங்க, கிரவுண்ட் இன்ஃபில்ட்ரேஷன் என்ன, எவாப்ரேஷன் என்ன, டிரான்ஸ்பிரேஷன் என்ன, எல்லாத்தையும் கழிச்சோன்னா உங்களுக்கு எவ்வளோ பூமிக்கு போய் ஸ்டோரேஜ் ஆகுது அப்படின்றது தெரியும். இதுதான் உங்களுக்கான விஷயம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெசிபிட்டேஷனை பொறுத்தவரையும் ஓரோகிராஃபிக், சைக்ளோனிக் இது போல தேரி கண்டென்ட் இருக்கு. பார்ட்டிக்கல் அந்த ப்ரெசிபிட்டேஷனுடைய சைஸை பொறுத்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். டைப்ஸ் ஆஃப் ரெயின் கேஜஸ், அதில் நான் ரெக்கார்டிங் கேஜஸ், ரெயின் கேஜஸ், ரெக்கார்டிங் ரெயின் கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை வந்திருக்கு. அப்போ நான் ரெக்கார்டிங்கில் எதுலாம் வரும், ரெக்கார்டிங்கில் எதுலாம் வரும்? சே எக்ஸாம்பிள் நேச்சுரல் சைஃபான் என்ன எதில் வரும்? இது போல கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேவா? ரெயின் கேஜஸை எவ்வளோ ஏரியாவுக்குள்ள நம்ம வந்து வைக்கணும், ஹில்லி ஏரியாவுக்கு எந்த ஏரியாவுக்குள்ள ஒரு ரெயின் கேஜஸ் இருக்கணும், 130 ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ இதெல்லாம் ஃபார்முலா கிடையாது, பட் இதெல்லாம் தியரி போர்ஷன்ஸ். யூ ஹேவ் டு மக் அப். இதெல்லாம் தியரி போர்ஷன்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெயின் கேஜஸ் தேவை, இந்த இடத்துல நம்ம வந்து ஃபார்முலா பார்க்கணும். முதல்ல ஆவரேஜ் precipitation கண்டுபிடிக்கணும். P1, P2, P3 லைக் தட் டிவைடட் பை n. இந்த ஆவரேஜ் இருக்குல்ல, அந்த ஆவரேஜோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ டிவியேட் ஆகுதுன்னு பார்க்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் P1 மைனஸ் P ஆவரேஜ் the whole square, P2 minus P average the whole square, P3 minus P average the whole square, and then divided by n minus 1. இதுதான் வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா. இதுதான் வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ், சிவின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ இன்டூ 100 போட்டிங்கன்னா சிவி கிடைக்கும். நம்பர் ஆஃப் டோட்டல்
rain cages n which is equal to CV coefficient of variance divided by percentage of permissible error 10% whole square. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நம்பர் டோட்டலாக தேவை அப்படின்றது. நீங்கள் இப்போ எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அது ஸ்மால் என். அப்போ கேபிட்டல் என் மைனஸ் ஸ்மால் என் போட்டிங்கன்னா ஸோ அந்த ஷார்ட்டேஜ் என்ன அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அதே போல் ஆவரேஜான ஒரு ரெயின்ஃபாலை கண்டுபிடிக்க ஸோ அரித்மெட்டிக் மீன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. P1 P2 P3 டிவைடட் பை 3 அப்படி போட்டால் ஆவரேஜாக நம்ம வந்து என்னென்னா கண்டுபிடிக்கிற மெத்தட் தான். பட் இது விட தெய்சன் பாலிகன் மெத்தட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த தெய்சன் பாலிகன் மெத்தடில் ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா P1 A1 P2 A2 P3 A3 ஓகே P4 A4 டிவைடட் பை சமேஷன் ஆஃப் ஆல் தி ஏரியா. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தெய்சன் பாலிகன் அப்படின்ட்டு அந்த வேல்யூ வந்து கிடைக்கும். தட் மீன்ஸ் த பி மீன் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் மாதிரி ஓகேவா. ஸோ இது வந்து ஏரியா 1, இது ஏரியா 2, இது ஏரியா 3, இது ஏரியா 4, இது ஏரியா 5. ஸோ தட் இங்கே P1, இங்கே P2, இங்கே P3, இங்கே P4, P5. இதுக்கான வெயிட்டட் ஏரியா மெத்தட் தான் இது. ஐசோஹெட்டல் மெத்தட்னா வந்து என்னன்னா ஈக்குவல் ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய லைன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் ஐசோ ஹைட். அப்போ ஈக்குவல் ஏரியா அல்லது ஈக்குவல் ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி அப்படின்றது mm per hour ஆர் mm per minute ஆர் சென்டிமீட்டர் per hour எப்படி வேணாலும் சொல்லலாம். டைமுக்கு எவ்வளோ precipitation நடந்திருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டெப்த் ஓகேவா. அப்போ இது வந்து ஐசோ ஹைட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இங்கே precipitation P1, இது P2, இது P3, and then இது வந்து P4, and then the area also very very important. இது ஏரியா 1, இது ஏரியா 2, இது ஏரியா 3, இது ஏரியா 4. ஏரியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு precipitation-ஐயும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். P1 P2 டிவைடட் பை 2 அதுதான் நடுவில் இருக்கும் இன்டூ ஏரியா 1 ஓகேவா. அதாவது மிட் ஆர்டினேட் ரூல் போல ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் P2 P3 டிவைடட் பை 2 இன்டூ ஏரியா 2, P3 P4 டிவைடட் பை 2 இன்டூ ஏரியா 3. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சி போகிறது ஐசோஹைட்டல் மெத்தட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி 1 by time period which is equal to probability. 1 by time period which is equal to probability. சான்ஸ் ஆஃப் ரிஸ்க் அல்லது கண்டிப்பாக இது நடக்க அடுத்த 10 வருஷத்துல எவ்வளோ % வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 - 1 by t ஓகே 1 - 1 by t பவர் n அடுத்த 10 வருஷம் அதுதான் பவர் n. இங்க முன்னாடி 1 இதுதான் ரிஸ்க் அல்லது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. நடக்காம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்டையர் டேர்ம்ல இருந்து -1 போடுங்க. அப்படி இல்லை 1 - 1 by t பவர் n. இது நடக்காமல் இருக்க இது நடப்பதற்கான பாசிபிலிட்டி. அப்ப பாசிபிலிட்டி அப்படின்றத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஐசோஹில்னா என்ன, ஐசோஃபைன்னா என்ன, ஐசோதெர்ம்னா என்ன, அப்படி ஒரு டேபிள் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த டேபிள் உங்களை படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். அந்த டேபிளை நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஃபார்முலா வந்து என்னென்ன இருக்கு. அந்த 3 ஃபார்முலாவும் எதை சொல்லுது அப்படின்னா உங்களுடைய எவாப்ரேஷனை சொல்லும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டால்டன் ஃபார்முலா. இதெல்லாம் எம்பிரிக்கல் ஃபார்முலா தான். ஸோ எவாப்ரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு சி டால்டன் இன்டூ EW - EA. இல்லை EAன்றது ஆக்சுவல் வேப்பர் ப்ரெஷர், EW அப்படின்றது சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இது டால்டன் ஃபார்முலா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேயர் ஃபார்முலா. வாட் இஸ் த மேயர் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா E which is equal to K EW - EA and then 1 plus U9 divided by 16. இதுக்கு பேர் வந்து என்னன்னா மேயர் ஃபார்முலா. ஆக்சுவல் வேப்பர் ப்ரெஷரா சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷரா அதுதான் EW EA. ஏன்னா ஆக்சுவல், Wனா வந்து என்னன்னா சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெர்க்குரியில சொல்றாங்க. U9 அப்படின்னா 9 மீட்டர் ஹைட்ல விண்டுக்கான வெலாசிட்டி என்னவோ அதை தான் நம்ம வந்து என்னன்னா U9 அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். 9 மீட்டர் ஹைட்ல விண்டுக்கான வெலாசிட்டி சொன்னது மேயர் ஃபார்முலா. மூணாவதா பார்த்தீங்கன்னா ஹார்டன்ஸ் ஃபார்முலா. வாட் இஸ் மீன் பை ஹார்டன்ஸ் ஃபார்முலா ஆர் வாட் இஸ் மீன் பை ஹார்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ்? சார் that means FP which is equal to FC plus F0 - FC into E power minus KH into T. இதுதான் வந்து என்னன்னா ஹார்டன்ஸ் ஃபார்முலா ஆர் ஹார்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ்.
FP அப்படின்றது இன்ஃபில்ட்ரேஷன் அட் எனி டைம். இது வந்து இன்ஃபில்ட்ரேஷனுக்கான ஃபார்முலா. இன்ஃபில்ட்ரேஷன் அட் எனி டைம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். F0 அப்படின்றது இனிஷியல் இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். FC அப்படின்றது ஃபைனல் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். FCனா ஃபைனல். ஓகேவா? வாட் இஸ் மீன் பை KH? KHன்றது ஹாட் அண்ட் கோஎஃபிஷியன்ட் தான், அல்லது ஹாட் அண்ட் டீகே கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம KH அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ எவாப்ரேஷன்ஸ் அப்படின்ற இந்த விஷயம், அந்த எவாப்ரேஷனும் டிரான்ஸ்பிரேஷனும் நடந்ததுன்னா அதுக்கு பேரு எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பேர் வந்து வச்சுக்கலாம். எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து நேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவல் எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன், பொட்டன்சியல் எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ இந்த ரேஷியோ வச்சு ஒரு இடம் அரிடா, செமி அரிடா, இல்லை நல்லா வெல்த்தியா இருக்கக்கூடிய இடமா தண்ணியை பொறுத்து நம்ம வந்து சொல்லலாம். இல்ல பொட்டன்சியல் எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன், பொட்டன்சியலா எனக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றத நம்ம வந்து ஒரு ஃபார்முலா மூலமா கண்டுபிடிக்கலாம். லெசிமீட்டர் இஸ் ஆல்சோ எவோப்போ டிரான்ஸ்பிரிமீட்டர். இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு ஃபைண்ட் அவுட் எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன். எவோப்போ டிரான்ஸ்பிரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக லைசிமீட்டர் அப்படின்ற ஒரு மீட்டரும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டன்சியல் எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன் இஸ் நத்திங் பட் AHN into surplus EA gamma divided by A plus gamma. இதுல PET அப்படின்றது பொட்டன்சியல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். ஏன்றது ஒரு ஸ்லோப்பு. அந்த ஸ்லோப்புன்றது வேப்பர் ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் இடையில ஒரு கர்வ் வரைகிற அப்படின்னா அந்த கர்வ்னால கிடைக்கக்கூடிய அந்த ஸ்லோப் தான் அந்த A. HN அப்படின்றது ரேடியேஷனுக்கான நெட் வேல்யூ. HN அப்படின்றது ரேடியேஷனுக்கான நெட் வேல்யூ. அப்ப HN பேஸ் பண்ணி அந்த ஏவு என்ன அப்படின்றது கொடுத்துருவாங்க. EA அப்படின்றது என்னன்னா விண்ட் வெலாசிட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பெரிமீட்டர். ஓகேவா? ஒரு பெராமீட்டர் தான் வந்து என்னன்னா EA. காமா அப்படின்றது என்னன்னா சைக்ரோமெட்ரிக் கான்ஸ்டன்ட். இந்த சைக்ரோமெட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து பெரும்பாலும் வந்து எவ்வளவு இருக்குன்னா 0.49 mm அந்த அளவு வந்து என்னன்னா இருக்கும். எது அப்படின்னா இந்த சைக்ரோமெட்ரிக் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொன்ன இது எல்லாத்தையும் வந்து போட்டிங்க அப்படின்னா பொட்டன்சியல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்ற ஒன்று விஷயம் கிடைக்கும். அப்போ ஆக்சுவல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், பொட்டன்சியல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன்ல ரொம்ப முக்கியமானது நீங்க ஒரு எவாப்பரி மீட்டர் அல்லது ஒரு பேனை யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணக்கூடிய ஒண்ணு. இதுதான் வந்து என்னன்னா ப்ராக்டிக்கல் மெத்தட். மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஏ ப்ராக்டிக்கல் மெத்தட். ஒரு பேன் இருக்கு, அந்த பேன்ல தண்ணி வச்சுட்டு எவாப்ரேஷனை நடத்துறீங்க. எத்தனை வந்து எவாப்ரேஷன் நடக்குது அப்படின்றத பாக்குறீங்க ஒரு பேனை வச்சு. ஒருவேளை அந்த பேன் ஒரு இந்தியன் பேனா இருந்தது அப்படின்னா 0.8 அப்படின்ற ஒரு மாடிஃபிகேஷன் ஃபேக்டரால யூ ஹேவ் டு மல்டிப்ளை 0.8 இன்டு தட் எவாப்ரேஷன் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டில் எவ்வளோ எவாப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்றது தெரியும். இதே யூஎஸ் பேனா இருந்தா 0.7. இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேன் கோஎஃபிஷியன்ட். இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேன் கோஎஃபிஷியன்ட். பேன் கோஎஃபிஷியன்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்களா? டெஃபினட்டா கேட்பாங்க. பேன் கோஎஃபிஷியன்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்களா? டெஃபினட்டா கேட்பாங்க. அடுத்த ஒன்று ஃபை இன்டெக்ஸ், டபிள்யூ இன்டெக்ஸ். ஃபை இன்டெக்ஸ் அண்ட் டபிள்யூ இன்டெக்ஸ். இந்த ஃபை இன்டெக்ஸும் டபிள்யூ இன்டெக்ஸும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா உங்களுடைய அந்த தண்ணியில எவ்வளோ பிரெசிபிடேஷன் இருக்கு, அதுல எவ்வளோ ரன் ஆஃப் ஆகுது, அப்ப எவ்வளோ தண்ணி உள்ளுக்குள்ள போகுது. இது மழை தண்ணி வரது, இது ரன் ஆஃப் ஆகுது. அப்போ உள்ளுக்குள்ள எவ்வளோ போகுது அந்த குறிப்பிட்ட நேரம். அப்போ அது இன்ஃபில்ட்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்றது தான் இந்த ஃபை இன்டெக்ஸும் டபிள்யூ இன்டெக்ஸும். இது ஃபை இன்டெக்ஸ். இந்த டபிள்யூ இன்டெக்ஸை பொறுத்தவரையும் P மைனஸ் ஆர் precipitation மைனஸ் ரன் ஆஃப் மைனஸ் IA. அந்த IA அப்படின்றது அல்லது LA அப்படின்றது ஒரு இனிஷியல் லாசஸ் சொல்லக்கூடிய ஒன்று. இனிஷியல் லாசஸ் டிவைடட் பை ET. ETன்றது என்னன்னா எக்ஸஸ் ரெயின்ஃபால் டியூரேஷன். ரெயின்ஃபாலுக்கான டியூரேஷன்ஸை கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம வந்து என்னென்னா எடுத்துப்போம். ரன் ஆஃப் முடிகிற வரையும் இருக்கக்கூடிய டைமும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி ஃபை இன்டெக்ஸையும் டபிள்யூ இன்டெக்ஸையும் நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் ஃபை இன்டெக்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் ஹைட்டோகிராஃப் அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் மீன் பை ஹைட்டோகிராஃப்? ஹைட்டோகிராஃப்னா என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸில் டைமையும் ஒய் ஆக்சிஸில் ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி mm/h அதுலேயும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதுதான் ஹைட்டோகிராஃப். ஓகேவா? இந்த ஹைட்டோகிராஃப்ல ஃபை இன்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ. அந்த ஃபை இன்டெக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணிலாம் என்ன ஆகும்? அதெல்லாம் ரன் ஆஃப்ல போயிடும். ஓகேவா? ரன் ஆஃப் தான் மேலே இருக்கக்கூடிய தண்ணி. கீழே இருக்கக்கூடிய தண்ணிலாம் உள்ளுக்குள்ள போயிடும். ஓகேவா? உள்ளுக்குள்ளனா என்ன இன்ஃபில்ட்ரேஷனா வந்து போயிடும். இப்போ மேலே இருக்கிறது ரன் ஆஃப், கீழே இருக்கிறது இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இன்டென்சிட்டி ஒய் ஆக்சிஸ்லையும்
டைம் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா டெப்த் வந்து கிடைக்கும். இதுக்கு பேர் ஹைட்ரோகிராஃப். இன்னொரு கிராஃப் இருக்கு, அவனுக்கு பேர் ஹைட்ரோகிராஃப். ஹைட்ரோகிராஃப்னா என்ன அப்படின்னா டைமுக்கும் டிஸ்சார்ஜுக்கும் இடையில வரையக்கூடிய கிராஃப் தான் ஹைட்ரோகிராஃப். ஹைட்ரோகிராஃப்ல பேஸ் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பேஸ் ஃப்ளோனா என்னன்னா, அதாவது மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா டைரக்டா தண்ணி ஓடுது அப்படின்னா அதுக்கு பேர் டைரக்ட் ரன் ஆஃப். மழை உள்ளுக்குள்ள புகுந்து பூமிக்குள்ள புகுந்து அது பெர்குலேட் ஆகி ஏதாச்சும் ஒரு ஹோல் வழியா வெளியே வருது. ரிவர்ல மேல இருந்து தண்ணி வரும், உள்ள இருந்து ஊத்து மாதிரி தண்ணி வரும். அப்ப அதுக்கு பேர் வந்து என்னன்னா பேஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். அது உள்ள இருந்து வரும். பேஸ் ஃப்ளோ வந்து என்னன்னா வந்துகிட்டே இருக்கும். அப்ப பேஸ் ஃப்ளோல இருந்து வரக்கூடியது ஒரு கேட்டகரி, மேல இருந்து வரக்கூடியது ஒரு கேட்டகரி. அப்ப டிஸ்சார்ஜ் அப்படின்றது மீட்டர் கியூப் பர் டைம். இது வந்து என்னன்னா டைம். அப்ப இதுக்கான ஏரியா எதை வந்து கொடுக்கும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாட்டரை இது கொடுக்கும். வால்யூம் ஆஃப் வாட்டரை வந்து என்னன்னா கொடுக்கும். அப்ப வால்யூம் ஆஃப் வாட்டரை இதுதான் கொடுக்கும். ஏரியா இன்டு டெப்த் ஆஃப் தி ரெயின்ஃபால், இதுவும் எதை கொடுக்கும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் கொடுக்கும். அதுவும் எதை கொடுக்கும்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் கொடுக்கும். அடுத்தது வெல் ஹைட்ராலிக்ஸ். இந்த வெல் ஹைட்ராலிக்ஸ்ல அக்யூஃபயர், கன்ஃபைன்ட் அக்யூஃபயர், அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயர், இது மாதிரி நிறைய கண்டென்ட்டை பார்த்துட்டு அதுக்கான டிஸ்சார்ஜை சாயில் மெக்கானிக்ஸ்ல நம்ம வந்து பார்த்துருக்கோம் கேக்கான வேல்யூ. ஆனா இந்த கன்ஃபைன்ட் அண்ட் அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ல டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. டிரான்ஸ்மிசிபிலிட்டி T which is equal to KH. டிரான்ஸ்மிசிபிலிட்டி T which is equal to KH. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து என்னன்னா இருக்கு. ஓகேவா, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்புகள் வந்து என்னன்னா இருக்கு. இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து என்னன்னா மழை தண்ணி. ஓகேவா, மழை தண்ணி எந்த அளவு வந்து என்னன்னா இம்பாக்ட் வந்து என்னன்னா கொடுக்குது. நீங்க என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் நீங்க வந்து போகும்பொழுது, அதாவது இந்த ஹைட்ராலஜியும் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கும் ஒரு இடத்துல வந்து என்னன்னா மெர்ஜ் ஆகும். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் போகும்பொழுது ட்ரை வெதர் ஃப்ளோ, வெட் வெதர் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் ஆஃப் பிரிச்சு E2 வந்து படிப்பீங்க. அதுக்கான ஃபார்முலா ரிவிஷன் இப்ப சார் வந்து கொடுப்பாங்க, மதியம் கொடுப்பாங்க இல்லை ஈவினிங் கொடுப்பாங்க. நான் கோஆர்டினேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அப்ப பார்க்கும்பொழுது மழை தண்ணி எவ்வளவு வருது அதை பொறுத்துதான் நம்மளுடைய சீவேஜ் டிசைனை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைன் பண்ணணும். ஓகேவா, மழை தண்ணி எவ்வளவு வரும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அந்த மழை தண்ணி எவ்வளவு வரும், அந்த டிஸ்சார்ஜ் எவ்வளவு வரும், அதை வந்து என்னன்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதை கால்குலேட் பண்றதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்க அங்க பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா, இங்கிலீஷ் ஃபார்முலா, மேயர் ஃபார்முலா, ரேவிஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபார்முலாஸ் இல்லை. ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்க வந்து அங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இங்கிலீஷ் ஃபார்முலா, ரேவிஸ் ஃபார்முலா, ஓகேவா, இது மாதிரி நிறைய ஃபார்முலா வந்து இருக்கு. ஆனா அதையும் பார்க்கணும் அப்படின்றத நான் இங்க வந்து சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ அந்த ஃபார்முலாவையும் நீங்க வந்து பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இரிகேஷன். ஸோ இரிகேஷனை பொறுத்தவரை ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா வந்து என்னன்னா எதுவுமே இல்லை. ஓகேவா, ஃபார்முலா சுத்தமா வந்து என்னன்னா கிடையாதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெருசா வந்து எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இருந்தாலும் அந்த இரிகேஷன் இன்ஜினியரிங்ல என்னெல்லாம் ஃபார்முலாவா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டியூட்டினா என்ன, பேஸ் பீரியட்னா என்ன, டெல்டானா என்ன, இதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா, இப்போ இதுல முதல் ஃபார்முலாவே என்ன அப்படின்னா டியூட்டி which is equal to 8.64 பேஸ் பீரியட் பை டெல்டா. ஓகேவா, பேஸ் பீரியட் பை டெல்டா. அப்ப இதுதான் வந்து என்னன்னா டியூட்டிக்கும் டெல்டாவுக்கும் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. அப்புறம் இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் which is equal to டோட்டல் கல்டிவேபிள் ஏரியா, கல்ச்சரபிள் கல்டிவேபிள் ஏரியா. அதுக்கப்புறம் மேல ஏரியா ஆஃப் தி கிராப். உங்களுக்கு கிராஸ் ஏரியா இருக்கும், ஆனா கிராஸ் ஏரியா முழுக்கும் நீங்க எடுத்துக்க மாட்டீங்க, அல்ல சர்டன் பர்சன்டேஜ் எடுத்துப்பீங்க. அதுதான் கல்ச்சரபிள் கமெண்ட் ஏரியா. ஓகேவா, அப்ப ஏரியா ஆஃப் த கிராப் டிவைடட் பை கல்ச்சரபிள் கமெண்ட் ஏரியா, அதை தான் போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் கிடைக்கும். ஒரு நிமிஷம். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்சம்ப்டிவ் யூஸ். கன்சம்ப்டிவ் யூஸ்னா என்ன, எவாபரேஷனும் டிரான்ஸ்பிரேஷனும் சேர்ந்ததுதான். அப்ப கன்சம்ப்டிவ் யூஸ்னா எவாபரேஷன் பிளஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து என்னன்னா கன்சம்ப்டிவ் யூஸ். அந்த கன்சம்ப்டிவ் யூஸ்ல கன்சம்ப்டிவ் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட் அப்படின்னா கன்சம்ப்டிவ் யூஸ் அதோட சேர்த்து ரெயின்ஃபால் அதை கழிச்சிடணும். உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ மழை தண்ணி கழிச்சுட்டு பாருங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெட் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட். நெட் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட் என்ன, கன்சம்ப்டிவ் யூஸ், பெர்குலேஷன் லாஸ் பிளஸ் லீச்சிங். ஸோ இது மூணுத்தையும் போட்டீங்கன்னா நெட் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எஃப்ஐஆர்னா என்ன, ஃபீல்டு இரிகேஷன் ரெக்யர்மெண்ட். நெட் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட் டிவைடட் பை அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு இரிகேஷன் ரெக்யர்மெண்ட் கிடைக்கும். divided by application efficiency. What is meant by application efficiency? Application efficiency volume of water in the root zone divided by
வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்ளைட் இன் த ஃபீல்டு, வரப்புக்கு போற தண்ணி. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ தான் அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி. அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி நான் பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? இதுவே கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சி அப்படின்னா என்னன்னா ஈட்டா சி. ஏன்னா இது அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சினா என்னன்னா டிஸ்சார்ஜ் அட் தி ஃபீல்டு டிவைடட் பை டிஸ்சார்ஜ் அட் தி கெனால். கெனால நீங்க கொடுக்கக்கூடிய டிஸ்சார்ஜுக்கும் ஃபீல்டு கொடுக்கக்கூடிய டிஸ்சார்ஜுக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ தான் நீங்க கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சி, அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி ரெண்டும் பார்த்தாச்சு. இப்போ வாட்டர் ஸ்டோரேஜ் எஃபிஷியன்சின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். அப்போ வாட்டர் அப்ளைடு அட் த ரூட் ஜோன்ல எவ்வளவு தண்ணி இருக்கு டிவைடட் பை வாட்டர் ரெக்வயர்டு அட் தி ரூட் ஜோன்ல எவ்வளவு தண்ணி தேவைப்படும். ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடியதான் ஸ்டோரேஜ் எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம வந்து பேசலாம். அப்ப எஃப்ஐஆர் வேணும்னா நெட் இரிகேஷன் ரெக்வயர்மெண்ட் டிவைடட் பை அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி. கிராஸ் இரிகேஷன் ரெக்வயர்மெண்ட் ஜிஐஆர் வேணும்னா எஃப்ஐஆர் டிவைடட் பை கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சி. இப்போ புரியுதா நம்ம ஏன் கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சி பார்த்தோம், இதை பார்த்தோம், அதை பார்த்தோம், புரியுதா? ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வாட்டர், டைம் அவைலபிள், அதாவது உங்களுக்கு எவ்வளோ டோட்டல் ரெடிலி அவைலபிள் வாட்டர் இருக்குன்னு பார்க்குறீங்க. அந்த ரெடிலி அவைலபிள் வாட்டர் டிவைடட் பை கன்சம்ப்டிவ் யூஸ் பர் டே. ஒரு நாளைக்கு 20 mm தண்ணி தேவை, ஆனால் அங்கே 200 mm தண்ணி இருக்குன்னா 10 நாளைக்கு அந்த தண்ணி தேவைப்படும். 10 நாளைக்கு அந்த தண்ணி போதும். 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்க தண்ணி காய்ச்சினா போதும். அதுதான் இதுக்கான அர்த்தம். 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்க தண்ணி காய்ச்சினா போதும். அதே போல உங்களுக்கு எவ்வளவு டெப்த் வந்து தேவைப்படுது அப்படின்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி, டெப்த் ஆஃப் ரூட் ஜோன், ஃபீல்டு கெப்பாசிட்டி மைனஸ் பர்மனன்ட் வெல்டிங் பாயிண்ட். பர்மனன்ட் வெல்டிங் பாயிண்ட்டுக்கு மேல போச்சுன்னா உங்களால தண்ணியை, அதாவது உங்க செடியால அந்த தண்ணியை எடுத்துக்க முடியாது. உங்க செடியால அந்த தண்ணியை எடுத்துக்க முடியாது. ஸோ இதுதான் மொத்த அந்த ஹைட்ராலஜி அந்த இரிகேஷன்ல வந்து என்னன்னா ஃபார்முலாஸ் வந்து என்னன்னா கம்மி தான். இப்போ இந்த இரிகேஷன்ல அடுத்தது கொஞ்சம் அதிகமா கேட்கக்கூடிய ஃபார்முலா எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம். ஓகேவா? டேமும் அண்ட் கெனாலும் வந்து என்னன்னா கேட்பாங்க. இந்த டேமை பொறுத்தவரை என்னன்னா கிராவிட்டி டேம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கான அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்லேயே உங்களுக்கு வந்து தெரியும் இந்த கிராவிட்டி டேம். ஸோ இந்த இடத்துல கம்ப்ரஷன் அதிகமாகவும் இங்கே கம்ப்ரஷன் மினிமமாகவும் வந்து என்னென்னா இருக்கும். இன் சிமிலர் வே இந்த இடத்துல டென்ஷனோட கம்பேர் பண்ணும்போது டென்ஷன் நெகட்டிவாகவும் இங்கே கம்ப்ரஷன் பாசிட்டிவாகவும் இப்படி ட்ரையாங்கிளாக வந்து என்னென்னா மாறும். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா அந்த கம்ப்ரஷன் அண்ட் டென்ஷனை அல்லது பி மேக்ஸை நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பி மேக்ஸாக இருக்கட்டும் அல்லது பி மினிமமாக இருக்கட்டும், இட்ஸ் நத்திங் பட் சமேஷன் ஆஃப் பி டிவைடட் பை பி 1 + or - 6e/b. ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னா உங்களுக்கான அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஈக்கான வேல்யூ b/6 இருந்தா நீங்க எசன்ட்ரிசிட்டி அப்படின்றது மினிமம் அப்படின்ற மாதிரி அடாப்ட் பண்ணிருக்கீங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஹைட், ஓகேவா, பாசிபிள் ஹைட் எவ்வளவு இருக்கலாம் டேம் அப்படின்னா F/Γw SE+1. இதுதான் வந்து என்னன்னா மேக்ஸிமம் ஹைட். ஸோ எல்லாமே நம்ம பியூர்லி ஃபார்முலாஸ் தான் பார்க்குறோம். ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குற வழக்கம் வந்து உண்டு. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? டிசைன் ஆஃப் கெனால். ஸோ இந்த டிசைன் ஆஃப் கெனால்ல பொறுத்தவரையும் அன்லைன்டு கெனால், லைன் கெனால்னு இருக்கு. இப்போ முதல்ல அன்லைன் கெனால்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னன்னா கெனடி தியரி. ஓகேவா? ஸோ கெனடி தியரிக்கு அப்புறம் லெசி தியரி. இந்த கெனடி தியரியை பொறுத்தவரையும் நீங்க வந்து பார்க்க வேண்டியது V which is equal to 0.55 m d⁻0.64 வேற mன்றது கிரிட்டிக்கல் வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். mன்றது என்னன்னா கிரிட்டிக்கல் வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். dன்றது டெப்த் ஆஃப் த கெனால். ஓகேவா? இப்போ இதை நீங்க ஈக்குவல் பண்ணலாம். செசி ஃபார்முலாவோட நீங்க வந்து ஈக்குவல் பண்ணலாம். எப்படி ஈக்குவலைஸ் பண்ணலாம்னா which is equal to c√RS அப்படின்னு போட்டுட்டு நீங்க வந்து ஈக்குவலைஸ் பண்ணலாம். கார டயக்ராம் அப்படின்ற ஒரு டயக்ராம் இருக்கு. அந்த கார டயக்ராமை பேஸ் பண்ணி தான் இந்த கெனடி தியரி அண்ட் குட்டர் தியரி ரெண்டு தியரி வந்து என்ன இருக்கு. இவங்க கேட்கறது கெனடி தியரி மட்டும் இல்ல, அந்த கட்டர் ஃபார்முலா அல்லது குட்டர் தியரியில இருக்கக்கூடிய அந்த பெரிய ஃபார்முலாவும் கேட்கறாங்க. வெலாசிட்டி which is equal to 1/n plus 23 plus 0.00155/s whole bracket divided by 1 plus again bracket 23 plus 0.00155 divided by s into n/√r. and then bracket க்ளோஸ் பண்ணிட்டு again √RS அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி வந்து என்னன்னா கிடைக்கும். இந்த வெலாசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா?
ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த லெசி தியரி அந்த கட்டர் ஃபார்முலாவை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். கட்டர் ஃபார்முலாவை பார்த்துருக்கோம். சார் ஸ்கோரிங் டெப்த்னு சொல்லிட்டு ஒரு டெப்த் வந்து என்னன்னா இருக்கு. அந்த ஸ்கோரிங் டெப்த்தை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அது ஸ்கோரிங் டெப்த் அதான் RS அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் நத்திங் பட் 1.35 Q² டிவைடட் பை F பவர்ல 1/3 அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்கோரிங் டெப்த் வந்து என்னன்னா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா R which is equal to 0.47 capital Q by F பவர் 1/3. கேபிட்டல் கியூக்கும் ஸ்மால் கியூக்கும் என்ன வித்தியாசம், அதாவது ஓவரால் டிஸ்சார்ஜ் பர் யூனிட் வித்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். அதாவது இது வந்து மீட்டர் கியூப் பர் செகண்ட் தான். ஆனால் ஸ்மால் கியூ வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஏன்னா பர் யூனிட் வித்துக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதே போல் லெசி தேரியில அந்த லெசி தேரியில சில்ட் ஃபேக்டர் பேஸ் பண்ணி அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கான். சில்ட் ஃபேக்டர்னா என்ன, 1.76 ஸ்கொயர் ரூட் ஆஃப் DMM. அதாவது இங்க D அப்படின்றது சில்ட்டுக்கான சைஸை சொல்றாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் mmல. You have to just multiply and simplify, you can get the answer silt factor. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா velocity QF² divided by Fக்கு பதிலாக silt factor போடணும் divided by 140 பவர்ல வந்து பார்த்தீங்கன்னா 1/6 அப்படின்னு போடலாம். பெரிமீட்டர் ஆஃப் தி கனால் 4.75 ஸ்கொயர் ரூட் ஆஃப் Q போட்டா பெரிமீட்டர் ஆஃப் தி கனால் வரும். ஸ்லோப் பெட் ஸ்லோப் S which is equal to F பவர் 5/3 divided by 3340 Q பவர் 1/6 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு பெட் ஸ்லோப் வந்து என்னன்னா கிடைக்கும். இது தவிர்த்து கட்டர் ஃபார்முலாவும் நமக்கு வந்து தெரியுது. ஓப்பன் சேனல் ஃப்ளோ பார்க்கும்போது மோஸ்ட் எஃபிஷியன்ட் செக்ஷன், மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷனை பத்தி நான் தனியாவே வந்து எடுக்கிறேன். ஸோ டோன்ட் வரி, அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இதுல இவ்வளவுதான் வந்து என்னன்னா ஃபார்முலாஸே. மீதி வந்து என்னன்னா கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்கு, ரிவரை வந்து என்னன்னா இது பண்றது, இது ரிலேட்டடா வந்து என்னன்னா கொஸ்டின் கேட்கும் வந்து என்னன்னா பாசிபிலிட்டி இருக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்கு. அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ இதுல வேற ஏதாவது நான் ஃபார்முலா விட்டுட்டுனான்னு ஒரே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். கைண்ட்லி வெயிட். இதுல ஐ திங்க் எவ்ரி ஃபார்முலா கிளியர் நீட்டா சொல்லிட்டேன். ஒரே ஒரு இடத்துல வந்து நான் வந்து விட்டுட்டேன். ஒன்று வந்து என்னன்னா கனெக்டிவிட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா, பட் அந்த ஃபார்முலா கேட்டது கிடையாது. பட் SAR அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ. வாட் இஸ் மீன் பை SAR? உங்க தண்ணியில எவ்வளவு உப்புத்தன்மை இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய வேல்யூ தான். Na plus divided by square root of Ca2 plus plus Mg2 plus divided by 2. இதுதான் உங்களுடைய SAR-க்கான ஃபார்முலா. இது சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். 0 to 18 வரை இருந்ததுன்னா அதை S1 சொல்லுவோம். லோ சோடியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். 18 அதாவது 0 to 10, ஓகேவா, 10 to 18 வரை இருந்ததுன்னா அதை மீடியம் சோடியம் அப்படின்னு சொல்லலாம். 18 to 26 வரை இருந்ததுன்னா அதை S3 ஹை சோடியம் சொல்லலாம். 26 to above இனி இருந்ததுன்னா அதை வெரி ஹை சோடியம் சொல்லலாம். ஸோ இப்படி நீங்க 4 இதுவா வந்து நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். ஓகேவா, அதே போலதான் சலைனிட்டி. சலைனிட்டியை பொறுத்தவரை C1 C2 C3 C4 அப்படி 4 இருக்கு. இந்த 4த்தையும் பேஸ் பண்ணி அவங்க வந்து எப்படி கேட்பாங்கன்னா C1 L1 அந்த வாட்டருக்கான கேரக்டர் வந்து எப்படி இருக்கும், C2 L2 அந்த வாட்டருக்கான கேரக்டர் வந்து எப்படி இருக்கும், இப்படி வந்து என்னன்னா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா, அந்த வாட்டருக்கான கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அது லோ சலைனிட்டியா ஹை சலைனிட்டியா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்க பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே சார், இன்னைக்கான டாஸ்க் சொல்றேன். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா fluid mechanics that including open channel flow and hydrology irrigation. open channel flowக்கான வீடியோ ஆப்ல இருக்கு, வெப்சைட்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. fluid mechanics that including open channel flow and hydrology and irrigation. ஸோ இதுக்கான கண்டென்ட்டை நீங்க இன்னைக்கே படிச்சு முடிச்சிடணும். fluid channel, fluid, hydrology, irrigation அப்படின்றது தரவா இருக்கணும். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் தெரியணும். புரியுதா நான் பேசுறது? நாட் ஓன்லி ஃபார்முலா, எல்லா கண்டென்ட்டும். ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு இல்லையா ஆப்ல, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி ஃபுல் கண்டென்ட்டும் வந்து என்னன்னா படிச்சு முடிச்சிருங்க. நேரம் இல்லை, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஃப்ளூயிட் படிக்கலாம் நீங்க கிளியர் பண்ண மாட்டீங்க. ஃப்ளூயிட் படிக்கலாம் இன்னைக்கு படிக்கலாம் நீங்க கிளியர் பண்ண மாட்டீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஈவினிங் வந்து என்விரான்மெண்டலுக்கான ரிவிஷன், ஃபார்முலா ரிவிஷன் சார் நடத்துறதுக்குள்ள ஃப்ளூயிட் முடிச்சிடணும். ஓகே, இதுல என்ன இன்னும் ஒரு 3 ஃபார்முலா சொல்லிட்டா அதையும் நம்ம டச் பண்ண மாதிரி தான் ஆயிடும். டிக்கன் ஃபார்முலா அப்படின்றது 1865ல கொண்டுட்டு வந்த ஃபார்முலா. இந்த டிக்கன் ஃபார்முலாக்கான வேல்யூ Q which is equal to CD A power 3/4. இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா பவர் 3/4. அதுதான் வந்து கொஸ்டின் கேட்பான். இதுக்கு பேர் டிக்கன் ஃபார்முலா. ஸோ அடுத்தது ரேவிஸ் ஃபார்முலா. ரேவிஸ் ஃபார்முலாவை பொறுத்தவரையும் CR A power 2/3.
Q directly proportional to A power 2/3. அதுதான் வந்து என்னன்னா கொஸ்டினா வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபார்முலா. இங்கிலீஷ் ஃபார்முலாவை பொறுத்தவரையும் QP which is equal to 124A divided by square root of A plus 10.4. இதான் உங்களுடைய இங்கிலீஷ் ஃபார்முலா. ஸோ அடுத்தது ஃபேனிங் ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபேனிங் ஃபார்முலா? Q which is equal to C A power 5/3. That is ஃபேனிங் ஃபார்முலா. Rational method Q which is equal to CIA. I intensity of rainfall intensity சொல்லலாம், rainfall intensity சொல்லலாம். ஓகேவா? ஏரியான்றது catchment ஏரியா. ஓகே, C ரன் ஆஃப் கான கோஎஃபிஷியன்ட், ரன் ஆஃப் கான கோஎஃபிஷியன்ட். ஸோ தட் நீங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு CIA அத மூலமா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் வந்து என்னன்னா கிடைக்கும். ஓகேவா? ஸோ நத்திங். ஓகே, இதோட நீங்க ஓப்பன் சேனல் ஃப்ளோவை நீங்க செல்ஃபா படிச்சு இன்னைக்கு இதை முடிக்கணும். ஓப்பன் சேனல் ஃப்ளோக்கான ஃபார்முலா ரிவிஷன் நைட் டைம் ரிவிஷன்ல நான் வந்து வைக்கிறேன். ஓகேவா? இஃப் பாசிபிள் அப்படின்னா நைட் டைம் ரிவிஷன் நான் வைக்கிறேன். ஓகே, நாளைக்கு இன்னைக்கு நைட் டைம் ரிவிஷன் இருந்தால் நாளைக்கு 5 மணிக்கு என்னால் எழுந்துக்க முடியாது, அதை நான் சொல்லிடுறேன். நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் அகெயின் ஃபார்முலா தான். வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வரையும் ஃபார்முலா தான். ஆனால் உங்களை எழுதி வைக்கணுன்றது ஏன் ஆசை. அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை சார் நீங்கள் ஃபார்முலாம் சொல்லி கொடுத்துங்க நாங்கள் படிச்சிடுறேன் அப்படின்னாலும் ஓகே, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் எனக்கு 2-way கம்யூனிகேஷன்ஸ் வேணும். இப்போ இன்னைக்கு வந்து நான் மதியம் ஃபுல்லாக டைம் தரேன்னா எனக்கு சர்வேயிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்க, ப்ளஸ் இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. 2 டார்கெட் தான், irrespective ஆஃப் எனி ஒன். எனக்கு இந்த 2 டார்கெட்டை முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன வேணாலும் படிச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, படிச்சிடலாமா? சர்வேயிங்க இதுவும் படிச்சிடலாமா? படிச்சிடலாமா? ரெடி? ரெடி? சரி, ஓகே, தேங்க்யூ. போய் படிக்க ஆரம்பிங்க. டைம் இல்லை. சர்வேயிங் இதுவும் அடுத்த 5 மணி நேரத்தில் படிக்கணும். என்விரான்மெண்டலுக்கான ஃபார்முலா ரிவிஷன் நான் சார்கிட்ட கேட்டு நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்த 5 மணி நேரத்தில் நீங்கள் இதை படிக்க வேண்டும். ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய். Thank you all. Thank you. Bye. Yes. ஆப்ல இல்லையா? கையோட நான் இன்னைக்கு அப்லோட் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஏஐக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இன்னைக்கு நான் மேம் கிட்ட சொல்லி நான் அப்லோட் பண்ண சொல்றேன் உடனே. ஓகே, தேங்க்யூ. இப்போ கடைசியா கடைசியா தியரியில அதாவது வீக்கா இருக்கிற எதையுமே இப்ப யோசிக்க கூடாது. ஓகேவா? எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா மாத்திக்கோங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிறத மட்டும் ரிவிஷன் பண்ணுங்க. வீக்கா இருக்கிறத நம்ம படிக்கிறதுக்கான நேரத்தை நம்ம கடந்தாச்சு. ஓகே, இந்த எக்ஸாம் முடிஞ்சோன்னு அதாவது JDO எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஏஇ ஒரு முன்னேற்றமா பார்க்கணும் சில பேர், இன்னும் சில பேர் ஏஇ எக்ஸாம் கிளியர் பண்ணி போயே ஆகணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பிஃபோர் ஏஇ எக்ஸாம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், நம்ம ஸ்டூடெண்ட் யார் ஏஇ, இப்போ பாக்கியலட்சுமி ஏஇயா இருக்காங்க. ஓகேவா? அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க, ஏஇயா ஜாயின் பண்ணிட்டாங்க. பாக்கியலட்சுமி நான் பேச வைக்கிறேன். ஓகேவா? பாக்கியா ஜெயஸ்ரீ ஏஇயா இருக்காங்க. ஜெயஸ்ரீ வந்து பேச வச்சாச்சு இன்னர் சர்க்கிள் கால்ல. பாக்கியலட்சுமி நான் வந்து பேச வைக்கிறேன். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஜேர்னி. முதல்ல நம்புங்கம்மா, நம்புங்க. சட்டுன்னு வந்து என்னன்னா ஒரு 1 இயர்ல இத்தனை பேர் கிளியர் பண்ணாங்க, டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்லாம் எத்தனை பேர் கிளியர் பண்ணாங்கன்னா நம்பர் ஆஃப் ரைட்டிங் சேலஞ்ச் ஒன்லி எனக்கு இந்த ரிசல்ட்டை கொடுத்தது, வேற எதுவுமே இல்லை. இங்க கிளியர் பண்ணவங்கள பெரும்பாலான பேர் வந்து கடுமையான உழைப்பாளிகள். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி, அப்புறம் இன்னைக்கு இப்போ அப்டேட் ஆகிருக்கிற புக்கில் நித்ய மனோகரியோட ஃபோட்டோலாம் இருக்குது. ஓகேவா? அப்டேட் ஆகி அடுத்த ஒரு 50 புக் இருக்குது, அதில் உங்கள் ஃபோட்டோலாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து என்னன்னா ரைட்டிங் சேலஞ்சை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணாங்க. ரைட்டிங் சேலஞ்சு ஏ எக்ஸாம் முடியட்டும்,
ஜேடிஓக்கு நிறைய டைம் இருக்கு, தினம் ரைட்டிங் சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா இப்போ நான் ஏஐக்கு நான் புஷ் பண்ணி எல்லாம் டெக்னிக்கல் முடிச்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் டெக்னிக்கல்ன்றது நம்ம ஆப்ல இருக்கிற கொஸ்டின் பேப்பர் ஊக்கமுடைய 3.0 கொஸ்டின் பேப்பருக்கான டிஸ்கஷன் நான் நடத்துறேன். பிளஸ் ரைட்டிங் சேனல். ஐ வாண்ட் ரிசல்ட் அகைன் நான் சொல்றேன். ஜேடிஓ எல்லாருமே கிளியர் பண்ணலாம், ஓகேவா? ஏஇ கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணலாம், ரொம்ப ஃபோக்கஸிவா இருந்தா, ஓகேவா? நான் சுபா மேம் கிட்ட சொல்லி நான் வந்து பேப்பரை வந்து நான் அப்லோட் பண்ண சொல்றேன். ஸோ தட் எல்லாமே வந்து பிடிஎஃப் மாற்றி ஊக்கமுடைய 3.0ல அப்லோட் ஆயிடும், ஓகேவா? ஈவினிங்குள்ள. ஸோ தட் நீங்க வந்து அதை போய் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருக்கா? பேப்பர் கிடைக்கும் சந்தோஷ், கிடைக்கும். ஊக்கமுடைய 3.0ல இருக்கும். ஓகே, ஜேடிஓ பேப்பர் இதுல இருக்கு, ஏஇ பேப்பர் கிடைக்கும், டோன்ட் வரி, ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.